அதே எம்எல்எம் டீமோட ஒரு பிரதிநிதியாக இருந்தீங்க. நீங்க எப்படி விஜய் வியாபாரம் பண்ணீங்க? இப்ப கான்செப்ட் இவர் பண்றாரு பாத்தீங்களா, தரையில உட்காந்து அழுகுறாரு பாத்தீங்களா, இதெல்லாம் அப்பயே பண்ணியாச்சு. இதுவும் கான்செப்ட் தானா? ஆமா, கான்செப்ட் தான். நாங்களே ஆறுதலுக்கு காத்திருக்கும் பொழுது அவர் நாங்க ஆறுதல் சொல்ற அளவுக்கு அவர் உடஞ்சு போயிருந்தாரு, சாப்பிடல, மெலிஞ்சிருந்தாரு. அப்படி நாங்க அவரை பார்த்ததே இல்லை. அது உண்மையிலேயே அவர் ஆறுதலை நாடி தான் இருந்தார். எதுக்காகனா, இந்த 41 குடும்பங்கள் தான் அவரை இப்ப காப்பாற்ற முடியும். அண்ணன் சோகத்துல இருக்காரு, அண்ணன் உங்களுக்கு அழுதுகிட்டே இருக்காரு, அண்ணனை எங்களால கண்ட்ரோல் பண்ணவே முடியல, அரசாங்கம் தடுக்குது, இப்படின்ற பல கதைகளை சொல்லி டெய்லி ஒரு டீம் பேசும். கட்சிக்கும் விஜய்க்கும் இவ்வளவுதான் சம்பந்தமா? முழுக்க புசி ஆனந்தானா? அந்த கட்சிக்கு மை டிவி ஆப்னு ஒரு ஆப் இருக்கு. அந்த ஆப்பை உருவாக்குனதுல அந்த ரெஃபர் பண்ணதுல எனக்கும் ஒரு முக்கியமான பங்கு இருக்கு. அதுல ஒரு தொகை பேசப்பட்டது. அந்த தொகை கொடுக்கவே இல்லை, அதோட உரிமையாளருக்கு கொடுக்கவே இல்லை. அதுல ஒரு மிகப்பெரிய ஒரு முறைகேடு நடக்குது, அதுல ஒரு மிகப்பெரிய ஒரு ஊழல் நடக்குது. இதை திரு விஜய் அவர்கள் கவனத்துக்கு நாங்கள் எடுத்துட்டு போறோம். நான் கட்சியில் ஆக்டிவா நான் உள்ள இருக்கேன், அவங்களை ஆதரிச்சு நான் பேசிட்டு இருக்கேன். யாரோ 2-3 பேர் ஷேர் பண்ணியிருக்காங்க. புசி ஆனந்த் காசு அடிச்சாரு. ஆமா. சோ இதை சொல்லியாச்சு. இது நீங்க ஒரு பொதுவெளியில குற்றச்சாட்டு? பொதுவெளியில நான் நிறைய ஊடகங்கள்ல சொல்லியிருக்கேன், என்கிட்ட ஆதாரம் இருக்கிறது. சிபிஐ பாத்தீங்கன்னா இன்னும் வழக்கு பதிஞ்சிருக்காங்க. A1 மதியழகன், A2 புசி ஆனந்த், A3 நிர்மல்குமார், சிடிஆர் நிர்மல்குமார், இந்த 3 பேர் போட்டிருக்காங்க. அண்ட் அதர்ஸ்னு ஒரு வேர்டு இருக்கு. அது இன்னும் ஓப்பன்ல தான் இருக்கு. விசாரணைகள் முடியும் போது யாரை வேணாலும் ஆட் பண்ணலாம். அந்த ஒரு சூழல் இருக்கும்போது அஜித்குமார் மரணத்துல தமிழக அரசாங்கம் சிபிஐ விசாரணைக்கு வரும்போது நீங்க என்ன சொல்றீங்க? சிபிஐ பின்னாடி ஏன் போய் ஒளிஞ்சுக்கிறீங்கன்னு கேட்குறீங்க. சிபிஐ ஒரு நேர்மையான அமைப்பு இல்லைன்னு நீங்க சொல்றீங்க. 5-7 வருஷம் காலம் ஆகும்னு ஆதவ அர்ஜுனா சொல்றாரு. அப்ப நீங்க ஏன் சிபிஐக்கு போறீங்க? சிபிஐக்கு போனதுலேயே ஒரு முரண் இருக்குல்ல. அந்த 2 குடும்பம் சிபிஐக்கு போனான்னு சொல்றேன், இது 2மே போலி இல்லை, அவங்க போகவே இல்லைன்னு சொல்றாங்களா. இவ்வளவு கான்ட்ரவர்சி இருக்கு. அந்த 2 குடும்பங்களுக்கு இன்னும் பணம் கொடுக்கல. அவரு என்ன சொல்லுவாங்கன்னா, சார் நீங்க அரசியல் படுத்தாதீங்க, அரசியல் பேசாதீங்க, எதையுமே நீங்க சொல்லி கொடுக்காதீங்க, அவன் வானா வரணும், போனா போகணும், பிறந்த நாளா நீங்க போங்க, கல்யாணமா போங்க, காது குத்தா போங்க, மாநாடு வச்சிருக்காங்களா, இங்க இருந்து வாகனத்தை வச்சு பாட்டு போட்டு, தளபதி பாட்டு போட்டு டான்ஸ் ஆடி அவனை கொண்டாட்ட மனநிலையில தான் நீங்க வச்சிருக்கணும். அப்பதான் உங்களுக்கு வருவான், கூட்டத்தை கூப்பிட்டு வருவான். நீங்க அரசியல் சொல்லி அவனை போர் அடிச்சு தெருவா அவனை அமிச்சு நீங்க அரசியல் படுத்தி வேலை செய்ய நீங்க விட்டீங்கன்னா அவன் ஓடி போயிடுவான். சார் நீங்க அந்த வேலையை பண்ணாதீங்கன்னு சொல்லி இன்னைக்கு வரைக்கும் அது பண்ணவும் முடியல. வணக்கம் நண்பர்களே, இது அரண்சை. நான் மகிழ்ந்தன். அவன் சந்திக்கு போன்ற சிறப்பு விருந்தினர் மணிகண்டன் வீராசாமி. வணக்கம். வணக்கம் தோழர். 30 நாட்கள் கழித்து கரூரில் நடந்த அந்த அவலத்திற்கு பிறகு துயரம் தாழாமல் அங்கிருந்த மக்களை பேருந்தில் அழைச்சிட்டு இங்கே ஒரு பெரிய ஹோட்டலில் அறை எடுத்து அவர்களுக்கு தங்க வச்சு அவருக்கு விருப்பமான சாப்பாடு கொடுத்து அதற்கு பிறகு நடிகர் விஜய் அவர்கள், தாவேகா கட்சியினுடைய தலைவர் விஜய் அவர்கள் சந்தித்திருக்கிறார். கிட்டத்தட்ட 14 நாள் முடிஞ்சதுக்கு பிறகு சொந்தங்கள்லாம் கூப்பிட்டு சாப்பாடு போடுவோம். அந்த 30 லட்சம் குடும்பங்கள், எல்லா குடும்பங்களையும் அழைச்சி அவர் கிட்டத்தட்ட 16ஆம் நாள் விசேஷம் பண்ண மாதிரி இருக்குது. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதாவது உண்மையிலேயே மக்கள் மீது இவருக்கு நம்பிக்கை இருந்ததுன்னா, அந்த மக்களோட துயரத்துல பங்கு கொள்றோன்னு சொல்லியிருந்தா அவர் நிச்சயமா அந்த பாதிக்கப்பட்ட மக்களோட இடத்துக்கு தான் போயிருக்கணும். அதுல பல்வேறு கதைகள், பல்வேறு உருட்டுகள் இவங்க பண்ணாங்க. நாங்க அனுமதி கேட்டோம், கொடுக்கல, அப்படிலாம் சொன்னாங்க. அப்படிலாம் களத்துல எதுவுமே நிகழல. நாங்க களத்துல அந்த மக்களோட தினமும் பேசிட்டு இருக்கோம். இன்னைக்கு கூட அந்த மக்களோட நாங்க பேசியிருக்கோம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா களத்தை இவங்களுக்கான களமா இந்த 30 நாட்களும் மாத்திக்கிட்டாங்க. தினமும் அவங்கள போய் சந்திச்சு சொல்றது, அண்ணன் சோகத்துல இருக்காரு, அண்ணன் உங்களுக்கு அழுதுகிட்டே இருக்காரு, அண்ணனை எங்களால கண்ட்ரோல் பண்ணவே முடியல, அரசாங்கம் தடுக்குது, இப்படின்ற பல கதைகளை சொல்லி. இது அவர் அழுறதை தடுக்கிறதையா? இல்ல, அவர் அழுவுறதை தடுக்கிறது இல்லை, அவரை அழுகை நிறுத்தாம இருக்காரு, உங்களால மட்டும்தான் நிறுத்த முடியும்னு அந்த மக்கள் கிட்ட கட்டுக்கதைகள் தினம் தினம் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. டெய்லி ஒரு டீம் பேசும். விஜய் அந்த கரூர் அவலத்துல இறந்து போனவங்களுடைய குடும்பத்தை சார்ந்தவங்களை சமீபத்தில் மாமல்லபுரத்தில் கூப்பிட்டு சந்திச்சாரு. மாமல்லபுரம் அப்படிங்கிற ஒரு குறிப்பிட்ட பகுதி, அதை சார்ந்த செய்திகளை படிக்கணும் அப்படின்னு விரும்பினா வே2 நியூஸ் ஆப், அது உங்களுக்கான ஒரு வழி. கமெண்ட் பாக்ஸ்ல இருக்குது, அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி நீங்கள் வாசிக்கலாம். ஸோ பேசி இவங்களை ஒரு வழிக்கு அப்போ கூட பார்த்தீங்கன்னா பணம் போட்டதுக்கு அப்புறமும் நிறைய பேர் அந்த உண்மையான இழப்பு நடந்திருக்கு இல்லைங்களா, அந்த இழப்பு அவங்களால தாங்கிக்க முடியாத ஒரு இக்கட்டான சூழ்நிலை இருக்கும்போது இவங்க திருப்பி என்ன சொல்றாங்கன்னா, நீங்க சென்னைக்கு வாங்க அவரை பார்க்கறதுக்குன்னு சொல்லும்போது நிறைய பேர் ஒத்துக்கல. இப்போ கூட பார்த்தீங்கன்னா 33 குடும்பங்கள் வந்திருக்க கண்டி நேரடியாக பாதிக்கப்பட்டவர்கள் இல்லை. கணவனை இழந்த மனைவியோ இல்லை மனைவியை இழந்த கணவனோ
பிள்ளைகளை இழந்த பெற்றோரோ வந்து பெருசா வந்து வரல. அவங்களோட உறவினர்கள் தான் பெருசா இங்க வந்திருக்காங்க. ஒரு சிலர் மட்டும்தான் வந்திருக்காங்க கண்டி. பெருவாரியா வந்து சித்தப்பா, மாமா, மச்சான், அக்கா, தம்பி, அண்ணன், தங்கச்சி இப்படிதான் உடனடி இம்மிடியேட் அதனோட பாதிக்கப்பட்டவர்கள் வந்து பெரியதாக வரவில்லை. ஏன்னா அவங்க இன்னமும் அந்த மீளா துயரத்தை வந்து மீளல. பிளஸ் வந்து என்னன்னா வெளியூர் பயணங்களோ கொண்டாட்ட மனநிலையிலோ இருக்க மாட்டாங்கன்றது எல்லாருக்குமே அது தெரியும். இது எல்லார் வீட்லயும் அது நடக்கிற ஒரு நிகழ்வு தான். அதை இவங்க சாதகமா பயன்படுத்திக்கிட்டு ஒரு இயற்கையாக நடந்த மரணமா இருந்தா கூட அந்த துயரத்துல இருந்து மீள முடியாது. சோ மீண்டு வர நேரத்துல திருப்பி ஒரு வந்து புதுசா ஒண்ணு ஆரம்பிக்கும் போது அவங்களுக்கு இன்னும் அது செட்டில் ஆகிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கணும்னால அவங்க வந்து தெளிவா வந்து வரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க. இல்ல 30 நாள்ல மக்கள் அந்த துயரத்தை கடந்து அவர் துயரத்தை கடக்க முடியாத எல்லைக்கு போய் ஒருத்தர் வந்து ட்வீட் போட்டிருந்தார், காலில் விழுந்து அழுதாரு அவரு அப்படின்ட்டு. அதே போல் மக்களும் வந்து ஒரு அம்மா வந்து பேசும்போது நாங்கள் 7 பேர் மொத்தமாக காலில் விழுந்து அழுதுட்டாரு. ஒரு அம்மா சொன்னாங்க தரையில் கீழே உட்காந்துட்டு அவர் எந்திக்க மாட்டேன்ட்டாரு. நாங்களே ஆறுதலுக்கு காத்திருக்கும் பொழுது நாங்கள் ஆறுதல் சொல்கிற அளவுக்கு அவர் வந்து உடஞ்சி போயிருந்தார், சாப்பிடல, மெலிஞ்சிருந்தார் அப்படின்னு நாங்கள் அவரை பார்த்ததே இல்லை. அவங்க இதுக்கு முன்னால் அவரை பார்த்ததே இல்லை, படத்தில் தான் பார்த்துருக்குறாங்க. பட் ஆனால் அவங்க இப்படி உடஞ்சி போயிருப்பான் நான் நினைக்கல. ஆறுதலை நாடி நிற்கிற நிலையில் இருந்தார் அப்படிங்கிறாங்க. வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே QR கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம். உண்மையிலேயே ஒரு ஆறுதலை நாடி தான் இருந்தார். எதுக்காகனா இந்த 41 குடும்பங்கள் தான் அவரை இப்போ காப்பாற்ற முடியும். சிபிஐ கிட்ட வழக்கு வந்து இருக்கு. இவங்க வந்து திரு விஜய் அவர்களுக்கு எதிராகவோ இல்லை உண்மையிலேயே களத்தில் நடந்த விஷயங்களை வந்து இவர் சொன்னாலோ இது திரு விஜய் அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு சிக்கலாக வரும். அதனால தான் அவர் வந்து அழுகிறாருன்றதை கூட இவங்களால புரிஞ்சிக்க முடியல இந்த மக்களால். இவர் என்னவோ இவங்க வீட்டில் ஏற்பட்ட இழப்புக்கு வந்து அவர் வந்து கண்ணீர் சிந்தாருன்னு இந்த மக்கள் வந்து தவறாக நினைத்து கொள்கிறார். ஆனால் அப்படி கிடையாது. இது வந்து 30 நாள் ஆச்சு இந்த ஸ்கிரிப்டை ரெடி பண்ணுறதுக்கு. 30 நாள் ஆச்சு. 30 நாளாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இம்ப்ரூவ் பண்ணி இன்னைக்கு வந்து இது வந்து ஒரு கடைசியில் வந்து ஒரு எண்டுக்கு வந்து வந்திருக்கு. ப்ரீ ப்ரொடக்ஷன் முடிஞ்சு ஷூட்டிங் வந்து வந்திருக்கு. இதுதான் வந்து நம்ம வந்து சொல்ல வேண்டும். அப்படி நீங்க உண்மையிலேயே அந்த மக்களை நீங்க சந்திக்கணும், நீங்க பனையூர் தானே நீங்க கூட்டு போயிருக்கணும். பனையூருக்கும் இதுக்கு என்ன வித்தியாசம்? பனையூர்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு எந்த விதமான கட்டமைப்பும் அங்க இருக்காது. ஒரு நீங்க பாத்தீங்கன்னா 234 தொகுதியில இருந்தும் பொறுப்பாளர்களை கூப்பிட்டு நீங்க அங்க வந்து மீட்டிங் நடத்துறீங்க. பனையூருங்கிறது கட்சி அலுவலகம். சரி, இது ஒரு பெட்டரான சொபிஸ்டிகேட்டட் பிளேஸ். அதெல்லாம் இல்ல, நான் என்ன கேக்குறேன்னா அவங்க எந்த மாதிரி சூழ்நிலை நீங்க கொடுக்க வேண்டியது அவங்களுக்கு ஆறுதல் தானே கொடுக்க போறீங்க. ஆறுதல் கொடுக்கறதுக்கு நீங்க முத நாள் இரவே அவங்களை வந்து ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல்ல இதுக்கு முன்னாடி ஏன் நமக்கு இவ்வளோ ஆதங்கம் வருது கேள்வி நம்ம கேட்கறோம்னா, இதுக்கு முன்னாடி எந்த அரசியல் கட்சி தலைவரும் வந்து நம்ம வந்து இந்த மாதிரி பண்ணதும் கிடையாது, நம்ம கேள்விப்பட்டதும் கிடையாது. இல்ல, கண்டிப்பா இதுக்கு முன்மாதிரி இருக்கணுமா? இப்படிதான் இரங்கல் இல்ல, முன்மாதிரி நீங்க எல்லாருக்கும் முன்மாதிரின்னு சொல்லி தானே நீங்க வந்துருங்க. திராவிட கட்சிகள் வேணான்னு சொல்லிட்டு நீங்க வரும்போது மாற்றம்னு சொல்லி வரீங்க. அதுதான் சொல்றாங்க. திராவிட கட்சிகளின் பாரம்பரியப்படி அல்லது தமிழ்நாட்டில் ஏற்கனவே புழங்கி வந்த அந்த இரங்கல் கேட்கும் முறை, துக்கம் கேட்குற முறை, அதே மாதிரி தான் கேட்கணும்னு என்ன அவசியம் இருக்குது? இப்போ வந்து அவங்களோட துக்கத்திலிருந்து விடுவிப்பது என்பது ஒரு மலைப்பை உருவாக்குது. ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலில் நீங்கள் ஒரு மிடில் கிளாஸ் அப்பர் மிடில் கிளாஸில் இருக்கிறவங்களே 5 ஸ்டார் ஹோட்டலில் பெரும்பாலும் பார்த்துக்க மாட்டாங்க. இப்போ அவங்கள வந்து சாதாரண விவசாய கூலிகளாக இருக்கிறவங்க அவங்கள கூட்டு 5 ஸ்டார் ஹோட்டலில் அந்த சொசைட்டின்னு வச்சுருக்கும் போது மேபி அந்த மலைப்பே அவங்களுடைய துயரத்தை வந்து போக்கிடும். சரி, ஓகே, நம்ம இனிமேல் ஒரு புது நம்பிக்கையை கொடுப்பது அப்படி கூட இருக்கலாம்ல. அது உளமாற நீங்க அப்படி பண்ணிருந்தீங்கன்னா நான் வரவேற்று நானே வந்து பேசுவேன். ஏன்னா நீங்க யாரு, நீங்க என்னென்னலாம் பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு உங்களோட பயணப்பட்டோம் எனக்கு வந்து தெரியும், நல்லாவே தெரியும். நீங்க எது பண்ணாலும் அதுல ஒரு ஸ்கிரிப்ட் இருக்கும், அதுல ஒரு உள்ளர்த்தம் இருக்கும். ஏன்னா நீங்க வந்து இது முதல் நிகழ்வா இருந்தா நம்ம விமர்சனம் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட டிபி சத்திரம் மக்களை நீங்க வந்து டிபி சத்திரத்துக்கு வர முடியாது. ஏன்னா நீங்க வந்து ரொம்ப மேம்போக்கான மனிதர், ஒரு மேல்தட்டு மனிதர். நீங்க அந்த ஹவுசிங் போர்டு சந்துக்குள்ள அந்த சகதிக்குள்ள உங்களால போக முடியாதுன்றதுனால அந்த மக்கள்லாம் இதே மாதிரி வண்டி வச்சு நீங்க வந்து பனையூர் கூட்டு போனீங்க. திருப்பி பாத்தீங்கன்னா இப்போ ரீசெண்டா பாத்தீங்கன்னா துப்புரவு தொழிலாளர்கள் வந்து போராட்டம் போயிட்டு இருக்கும்போது இரவுல நீங்க வந்திருக்கலாம். இரவுல நீங்க வந்தா உங்களுக்கு வந்து பெரிய பிரச்சனை ஆகும்னு சொல்லிட்டு அதே மாதிரிதான் அதே வாகனம் வச்சு திருப்பி வந்து நீங்க கூட்டு போனீங்க. இதுக்கு முன்னாடி விக்கிரவாண்டி மாநாடு நடந்தப்போ சரி, அந்த மக்களுக்கு நிலம் கொடுத்த மக்களுக்கு, இடம் கொடுத்த மக்களுக்கு நன்றி சொல்றதுக்கும் திருப்பி நீங்க வந்து பனையூர் தான் கூட்டு வந்தீங்க. இது நீங்க புதுசா பண்ணல. இது நீங்க புதுசா பண்ணியிருந்தா உண்மையிலேயே அவரால் கரூருக்கு பிரச்சனைன்னு சொல்றாங்க இல்லையா, அதுக்காக நான் சொல்றேன். பிரச்சனை கரூருக்கு எங்களால போக முடியல, தடுத்தாங்கன்னு சொல்றீங்களா? நீங்க உங்க வழக்கமே இப்படிதான் இருக்கு. மக்களை வர வச்சுதான் நீங்க சந்திப்பீங்க. நீங்க வந்து அந்த மக்களோட இடத்துக்கு நீங்க போகவே மாட்டீங்க. இதுல எந்த விதமான ஒரு வருத்தம் வந்து இந்த ரிலேஷன் வந்து மக்களுக்கும் அவருக்குமான ரிலேஷன். இவர் போய் மக்களை பார்க்குறாரா, மக்கள் வந்து இவரை பார்க்குறாங்கன்னு அவங்க முடிவு பண்ண வேண்டியது தானே. இப்போ வந்து
சிலர் வந்து இப்போ அவருக்கு மக்களுக்கு தொண்டு செய்யணும்னு ஆசை இருக்குது. பட் ஆனால் அவருடைய அந்த கடந்த 30 ஆண்டுகால சினிமா வாழ்க்கை அவரோட உச்சாணி கும்பல வச்சிருக்குது. நீங்கள் சொல்கிற மாதிரி இப்போ வந்து தலைவா படத்திற்கு எனக்கு தெரிஞ்ச சந்தில் ஓடி இருக்கிறார் அவர். ஆமா, தாராவில பாத்தீங்கன்னா சந்தா ஓடுவார். சந்தா ஓடி இருக்கிறாரு. ஒரு முக்கியமான ஷாட் அது சந்து. இப்போ தாராவியில் பிறந்த வளர்ந்த நான் சொல்கிறேன், நாங்களே வேகமாக தாராவியில் ஓட முடியாது அந்த சந்துக்குள்ளே. அவர் ஓடி இருக்கிறார், அவரால் முடியும். இப்போ ஓடிட்டு இருக்கும்போது திடீர்னு மேலே இருக்கிற அந்த வீட்டு கம்பி வந்து இடித்து தலையில் இடித்து ரத்தம்லாம் வந்து தாராவில் இருக்க பசங்களுக்கே வரும். ஆனால் அவர் அதில் ஓடி இருக்கிறாரு. அப்போ சந்து அவருக்கு பிரச்சனை இல்லை. அந்த பகுதியில் போகிறது தேவையில்லாத கொமர்ஷன் உருவாகிக்கும், நிறைய க்ரௌடு வந்துடும் அப்படின்னு அவர் கருதுகிறார். அப்படிங்கிறத நீங்கள் நியாயம்னு கருதலையா? இல்லை, நான் வந்து எப்படி பார்க்குறேன்னா, நீங்கள் தாராவியோ இல்லை வேற எங்கேயோ தமிழகத்தின் எந்த பகுதிகளில் நீங்கள் ஓடினாலும் அது வந்து சினிமா உங்களுக்கு பணத்தை வந்து கொடுக்கும். நீங்கள் அதை வந்து தொழிலாக நீங்கள் பார்க்குறீங்க, அதனால அவ்வளோ ஈடுபாடோடு நீங்கள் வந்து செய்கிறீங்க. இது அப்படி கிடையாதுல்ல, நீங்கள் அவ்வளோ கூட்டம் வந்தாலும் நீங்கள் செலவில்லை பண்ணுறீங்க. ஸோ ஒருவேளை மக்கள் விஜயை தங்கள் வீட்டு சந்துகளுக்கு வர வைக்கணும்னா மக்கள் செலவு பண்ணியிருக்கணும். ஆமாம், மக்கள் செலவு பண்ணியிருக்கணும், மக்கள் வந்து கூப்பிட்டுருக்கணும், மக்கள் பேனர் வச்சிருக்கணும், மக்கள் வந்து எல்லாமே ஏற்பாடுகள் பண்ணியிருந்தா அவருக்கு எந்த விதமான அச்சுறுத்தலும் இல்லைன்னு சொல்லிட்டு அங்கேருந்து உங்களுக்கு வந்து காவல்துறையே வந்து சொல்லலாம், சார் நீங்கள் வரலாம் சார், எந்த விதமான சிக்கலும் இல்லைன்னு சொன்னாங்கன்னா அப்போ தான் அவர் வந்து வருவார். மக்களுக்கு என்ன போச்சு? மக்கள் இப்போ பேனர்லாம் வச்சு காசு செலவழிச்சு மக்கள் தங்கள் வீட்டுக்கு தான் விஜய் வந்து அஞ்சலி செலுத்தணும்னு மக்கள் ஒரு வேலை விரும்பியிருந்தா, மக்களே பேனர் வச்சு சந்துக்கெல்லாம் அலங்காரம் பண்ணி போகிற வெள்ளை எல்லாம் க்ளீன் பண்ணி கொடுத்துருந்தா வந்திருப்பாங்களே. மக்களே அப்படி எதிர்பார்க்கல, செய்யலை. அதுதான் சார் நான் என்ன சொல்றேன்னா, இங்க தொடர்ச்சியா ஒரு பிம்பம் கட்டமைப்படுது, அது போலியான பிம்பம் தான் நான் சொல்றேன். உண்மையிலேயே அவர் வந்து மக்களை கூப்பிட்டதுல நமக்கு எந்த விதமான விமர்சனமே கிடையாது. ஆனா அதை போலியா பண்ணாதீங்க. இந்த அழுகையும் சரி, இந்த அவங்கள வந்து ஆற்றுப்படுதலும் சரி, இது எல்லாமே போலியான கட்டமைப்பட்ட பிம்பம் நம்ம சொல்றோம். காலில் விழுந்து அழுறது போலியா பண்ண முடியும்? வந்து ஒருத்தருக்கு கீழே தரையில உட்காந்துட்டு அவர் அழுதாரு அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் ஒரு பையனுடைய போட்டோவை பிடிச்சிட்டு பார்த்தே அவர் கண் கலங்கி நின்றான்னு சொல்றாங்க. இதெல்லாம் போலியா அப்படி ஒரு மனுஷன் செய்ய முடியும்? சரி, இதெல்லாம் உண்மைன்னா நீங்க எப்போ இதை பண்ணியிருக்கணும் சொல்லுங்க. நீங்க கரூரை விட்டே நீங்க வந்திருக்க கூடாது. குறைஞ்சபட்சம் நீங்க வந்து அந்த நிகழ்வு நடக்கும்போது பக்கத்துல இருக்க ஒரு சிட்டிலையாவது நீங்க தங்கி இருந்து, நீங்க போகலனாலும் பரவாயில்ல, அடுத்த கட்ட நிர்வாகிகளை நீங்க அமைச்சிருந்தீங்கன்னா நீங்க சொல்ற வாதங்கள் எல்லாமே நம்ம வந்து எதுலாம் உண்மையிலேயே அவர் வந்து மனது கலங்கியது, அவர் உண்மையிலேயே வருத்தப்பட்டாருன்னு நம்ம வந்து சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி உங்களோட ப்ரீவியஸ் ட்ராக் ரெக்கார்டு எல்லாம் இவ்வளவு மோசமா நீங்க வச்சுக்கிட்டு நான் இன்னைக்கு வந்து நான் மனசு விட்டு அழுதேன்னா இதை யாருமே நம்புறதுக்கு தயாரில்லை. இதுவும் ஒரு அரசியல்னு நம்ம சொல்றோம். இது அப்பட்டமான ஒரு அரசியல். அப்படிதான் நம்ம இதை பார்க்க வேண்டியது. இந்த துக்கம் கேட்கிற நிகழ்வு இருக்குல்ல, அது வந்து தனக்கு ஆறுதல் தேட விரும்புறதா நீங்க சொன்னீங்க. அப்படி என்ன அவருக்கு ஆறுதல் அவ்வளோ தேவை என்ன இருக்குது? உச்சநீதிமன்றத்தில் வழக்கு வாங்கி அதுக்கு பிறகு சிபிஐல விசாரணைங்க, சிபிஐயே விசாரிக்கட்டும், லோக்கல் விசாரணை பயாஸ்டாக இருக்கும், சிபிஐ விசாரிக்கட்டும்ங்கிற அளவுக்கு அவர் போயிட்டாரு. இதில் ஒரு பயப்படுறதுக்கோ அச்சப்படுறதுக்கோ ஆறுதல் தேடுறதுக்கோ என்ன இருக்குது? இப்போ திரும்ப இன்னைக்கு அறிக்கை வேற விட்டாரு, தமிழ்நாடு அரசை கண்டிச்சு அறிக்கை வேற விட்டாரு. எங்க அவர் பயப்படணும்? எதுக்கு ஆறுதல் அவருக்கு? இப்போ அந்த சிபிஐ வந்து விசாரணை வந்து தொடங்கிட்டாங்க. சிபிஐ வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து வழக்கு வந்து பதிஞ்சிருக்காங்க. A1 வந்து மதியழகன், A2 வந்து புசி ஆனந்த், A3 வந்து நிர்மல்குமார், சிடிஆர் நிர்மல்குமார், இந்த 3 பேர் போட்டிருக்காங்க. அண்ட் அதர்ஸ்னு ஒரு வேர்டு வந்து இருக்கு, அது இன்னும் ஓப்பன்ல தான் இருக்கு. விசாரணைகள் முடியும் போது இது யாரை வேணாலும் வந்து ஆட் பண்ணலாம். அந்த ஒரு சூழல் இருக்கும்போது அந்த அதர்ஸ்ல வந்து திரு விஜய் அவர்கள் பேர் வந்துடக்கூடாதுன்றதுனால அவருக்கு ஒரு அச்சமும் பயமும் வந்து இருக்கு. அதனாலதான் இந்த மக்களை வந்து தொடர்ச்சியா இந்த 30 நாள் அவங்கள ஃபாலோ பண்ணி இப்போ இந்த நீங்க கதறி அழுது எல்லாமே பாத்தீங்கன்னா, எப்படியாவது நீங்க என்னை காப்பாத்துங்க, நீங்க என் பேரை மட்டும் சொல்லிடாதீங்கன்றதுதான் இதோட அர்த்தம். அதை நேரடியா சொல்லனாலும் மறைமுகமா நான் உங்களுக்காக ஏங்குறேன், உங்களுக்காக நான் வருந்துறேன் அப்படின்னு சொல்றது. இப்போ சொன்னீங்கன்னா பாத்தீங்கன்னா அந்த அம்மா எல்லாம் சொல்றாங்க, எங்களுக்கு குழந்தைக்கு கஞ்சி வச்சு கொடுத்தாங்க, பேம்பஸ் வாங்கி. அந்த தகப்பன் வந்து இதெல்லாம் பண்ணலையா? அந்த குழந்தையோட தகப்பன் பண்ணலையா? இல்லை இதெல்லாம் அவங்களுக்கு வந்து கிடைக்காத ஒரு விஷயமா? இதை வந்து விஜய் அவர்கள் பண்ணும்போது இதை வந்து பெருசா பூதாகரமா அந்த மக்கள் மனதில் வந்து நம்ப வைக்கிறாங்க. ஸோ நம்மளுக்காக இவ்வளவு தூரம் பண்ணிட்டாரு, ஸோ விஜய்க்காக நீங்க என்ன திருப்பி கைமாறு பண்ணீங்கன்னு கூட்டு போனவங்களே சொல்லிதான் கூட்டு போயிருக்காங்க. என்ன கைமாறுனா, நாளைக்கு வழக்குன்னு வந்தா விஜய் பேரை மட்டும் சொல்லாதீங்க, வேற யாரை வேணாலும் நீங்க பலிகடாக்கும். இதுவே அரேஞ்ச்மெண்டா? சிபிஐ வழக்கு மக்களை வந்து அரேஞ்ச் பண்றது. ஆமா, அவங்கள வந்து ஒரு கட்டமைப்புக்குள்ள ஒரு ஒரு திட்டமிட்டு அவங்கள வந்து மைண்டை வந்து அவங்கள வந்து ஃப்ரீ பண்றாங்க. ஸோ இப்படிதான் இருக்கணும், இப்படிதான் நீங்க பேசணும், இப்படிதான் நீங்க நடந்துக்கணும்னு இது எல்லாமே சொல்லி அந்த மக்களை பிரெயின் வாஷ் பண்ணி கூட்டு போயிருக்காங்க. நமக்காக அழுத இந்த பிள்ளை நாளைக்கு வந்து சிபிஐல போய் மாட்டிட்டு வழக்கு வந்துச்சுன்னா தமிழ்நாட்டை ஆளவே முடியாது, வழக்கு வாங்கிட்டா முதலமைச்சர் ஆக முடியாதுன்னு வேற சொல்லி வச்சிருக்காங்க. இவருக்கு மேல வழக்கு வந்துச்சுன்னா அவர் தமிழ்நாட்டை ஆள முடியாது, முதலமைச்சர் ஆக முடியாதுன்னு இப்படி எல்லாம் கட்டுக்கதைகளை சொல்லி நம்மளால கெட்டு போயிடும், நம்மளால கெட்டு போயிடும் சொல்லிட்டு அவங்க எளிய மக்கள் எதுவுமே தெரியாது, அவங்க வந்து வெள்ளந்திகள்.
அப்படி இருந்திருந்தா உண்மையிலேயே அவங்களுக்கு ஒரு அரசியல் பார்வையோ ஒரு தெளிவோ இருந்தா நிச்சயமா வீட்டை விட்டு நாங்க இப்போதைக்கு வர முடியாது அப்படின்னு அவங்களும் சொல்லியிருப்பாங்க. இவங்களும் பாத்தீங்கன்னா கரூர்ல நீங்க வந்து என்ன தடுக்கிறீங்கன்னா நீதிமன்றத்துக்கு எல்லாத்துக்கும் போவாங்கல்ல, நீதிமன்றத்துக்கு போய் அங்க பர்மிஷன் வாங்கிட்டு கரூருக்கு வந்து போயிடலாம். இந்த 2 நிகழ்வும் பாத்தீங்கன்னா இந்த சிபிஐ வழக்கை நோக்கி தான் இது வந்து முழுக்க கட்டமைச்சிருக்கு. ஸோ அதனுடைய தான் இன்னைக்கு பேசுறாரு. இன்னைக்கு கூட விவசாயிகள் பிரச்சனை வந்து பேசுறாரு. மாநில அரசு நீங்க சொல்றீங்க வெல் அண்ட் குட் பேசுங்க, நிச்சயமா வந்து பேசணும், மக்களோட நிக்கணும், விவசாயிகளோட நிக்கணும். ஏன் மத்திய அரசு குறித்து ஒரு வார்த்தை ஏன் அந்த இடத்துல நீங்க பேச மாட்டேன்றீங்க? அதுல உங்க அரசியல் இதுலதான் நீங்க வந்து புரிஞ்சுக்கணும். அவர் பிஜேபி எல்லாம் வெளிப்படையா கண்டிச்சு பேசித்தானே இருந்தாரு. இதுக்கு முன்னாடி பேசினாரு, இதுக்கப்புறம் பேச மாட்டார்ல. இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு 2 பேர் தான் உங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்றாங்க. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா குருமூர்த்தி சப்போர்ட் பண்றாரு, அந்த பக்கம் அமித்ஷா சப்போர்ட் பண்றாரு. உங்களுக்கு நேத்தி கூட ஒரு வழக்கு சம்பந்தமா யார் பேசுறாங்க, பிஜேபி வழக்கறிஞர் GS மணியன் தான் வந்து பத்திரிகையாளர் சந்திப்பு வந்து நடத்துறாரு. ஸோ இப்படி முழுக்க முழுக்க நீங்க வந்து பிஜேபியோட நிழலே நீங்க இருக்கும்போது இதுக்கப்புறம் மத்திய அரசு குறித்தோ நீங்க வந்து அவங்களோட நிர்வாக திறமை குறித்தோ தமிழ்நாட்டோட வளர்ச்சி குறித்தோ நீங்க வந்து மத்திய அரசை கேள்வியே கேட்க முடியாது. நீங்க விஜய் குறைச்சி மதிப்பிடுறீங்களா? இப்போ வந்து நீங்க அந்த கட்சியில இருந்து வந்துட்டேங்கிற காரணத்தினால, அது கட்சி ஆதரவு நிலையிலேருந்து வெளியே வந்துட்ட காரணத்தினால இப்போ வந்து விஜய் செய்யற எல்லாமே ஒரு, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சிபிஐ விசாரணை நடக்க போகுது, அதுக்கு சம்பந்தப்பட்ட சாட்சிகள், நேரடி சாட்சிகள் இவர்கள் அது கூட இன்னும் இருப்பாங்க. இது வந்து சாட்சிகளை கலைக்க முயற்சி அப்படின்னு குற்றம் சுமத்துற மாதிரி இருக்குது. அவருக்கு ஏன் அவர் வந்து நல்லபடியா விசாரிங்க, குற்றவாளிகளை தண்டிங்க, அந்த மக்களுக்கு நீதி வேண்டும், அது முதலமைச்சரிடையே சவால் விடுற அளவுக்கு அவர் துணிச்சலாக தான் பேசியிருக்காரு. அப்படி இருக்கிறப்போ நீங்க வந்து உங்களுடைய சொந்த விருப்பில் இருந்தோ அப்படி பேசுற மாதிரி ஒரு தோற்றம் வருது. இல்ல இப்ப எனக்கு சொந்த விருப்பில் நான் பேசணுன்றது எனக்கு எந்த அவசியமும் கிடையாது. அவரோட செயல்பாடுகள் இருந்தா நம்ம வந்து பேசணும். எதுக்காக இந்த செயல்பாடுகள் நம்ம பேசுறோம்னா, இந்த மக்கள் மீது இவ்வளவு கரிசனத்தோட நீங்க இருக்கீங்கல்ல, நான் அதை வந்து ஒத்துக்கிறேன், உங்க பார்வைக்கே நான் வந்து ஒத்துக்கிறேன். இந்த மாநாட்டில் இறந்த கட்சி தொண்டர்கள், கட்சியோட பாத்தீங்கன்னா மாவட்ட நிர்வாகம், மாநில நிர்வாகத்துல இருந்தவங்களாம் வந்து இறந்து போயிருக்காங்க. ஒரு தொண்டர்கள் கூப்பிட்டு நீங்க ஆறுதல் சொல்லல, நீங்க அவங்களுக்கு வந்து ஒரு இரங்கல் கூட தெரிவிக்கல. நான் வந்து தொடர்ச்சியா வந்து அந்த விக்கிரவாண்டி மாநாடு முடிஞ்ச உடனே இதே மாதிரி 6 பேர் வந்து விபத்துல இறந்து போறாங்க, அவங்களுக்கு ஒரு இரங்கல் தெரிவிக்கல. மாநாடு தொடங்கும் போதும் நீங்க இரங்கல் சொல்ல, மாநாடு முடியும் போதும் இரங்கல் சொல்ல, இறந்ததுக்கு அப்புறமா அவங்களுக்கு எந்த விதமான நீங்க ஒரு ஆறுதலோ இல்ல ஒரு உதவியோ எதுவுமே செய்யல. இப்ப பாத்தீங்கன்னா ஓராண்டாச்சு. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா திருச்சி முழுக்க வந்து விஜய் அண்ணான்னு சொல்லிட்டு ஒரு இரங்கல் போஸ்ட் அடிச்சு, அந்த இரங்கல் போஸ்டோட பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலயும் வைரல் ஆயிட்டு இருக்கு. எங்க குடும்பத்தையும் தத்தெடுத்துங்கன்னு அவங்க சொல்றாங்க. உண்மையிலேயே நீங்க வந்து இப்ப மணிகண்டன் வீராசாமி சொல்றது காழ்ப்புணர்ச்சினா, இது வரைக்கும் இறந்த தொண்டர்கள் யாருக்குமே நீங்க ஒரு இரங்கலோ ஒரு அறிக்கையோ இல்ல அவங்களுக்கு எந்த நிதி உதவியும் செய்யல. ஆனா இப்ப மட்டும் என்ன சொல்றீங்க, இவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்றீங்க, படிக்க வைக்கிறேன்னு சொல்றீங்க. சார் நீங்க எல்லாருமே உதவி பண்ணிருக்காங்க சார், அரசாங்கம் உதவி பண்ணிருக்கு, அதிமுகவை தவிர்த்து எல்லா கட்சிகளும் வந்து உதவி பண்ணிருக்காங்க. யாருமே இதை நாங்க தான் பண்ணோம்னு சொல்லுங்கன்னு யாரும் அதிமுக விஜய்க்கு உதவி பண்ணது இல்ல. விஜய்க்கு உதவி பண்றாங்க சார், அந்த மக்களுக்கு உதவி பண்ணலன்னு சொல்றேன். நான் நிதி உதவியை சொல்றேன், நான் நிதி உதவி வந்து பண்ணவே இல்லை. அவங்க யாருமே இந்த மக்கள் கிட்ட ஸ்கிரிப்ட் குத்து படிங்கன்னு சொல்லவே இல்லைல்ல. இவங்க தானே சொல்றாங்க விஜய் நல்லவர்னு சொல்றாங்க, விஜய் பணம் கொடுத்தாங்க, அரசாங்கமும் கொடுத்துருக்கு சார். என்ன ஸ்கிரிப்ட்? ஆமா சார், இப்போ அவங்க சொல்றாங்களே விஜய் அவர் முகத்தையே எங்களுக்கு பார்க்க முடியல, ரொம்ப இழைச்சு போயிட்டாரு, அவர் யாராவது வெயிட் போட்டு பார்த்தாங்களா, அவர் முன்னாடி எவ்வளவு கிலோ இருந்தார், இப்ப எதோ கிலோ. நான் என்ன சொல்றேன்னா சார், அது முழுக்க ஸ்கிரிப்ட் அந்த மக்களை வந்து ஏமாத்துற வேலைகள் தான் செய்யறாரு. அவர் என்ன சொல்றேன்னா, நீங்க வாங்க களத்துக்கு வாங்க, அந்த மக்கள் கிட்ட நீங்க பேசுங்க. அவர் எங்க முதலமைச்சர் மெட்டீரியலா ஆகுறதுல இருந்து எங்க தவறுறாரு அவர். இப்பவும் கூட இளைஞர்கள் மொத்தமா அவரை தான் சப்போர்ட் பண்றாங்க, அவர் நாளைய முதலமைச்சர் அப்படின்னு நம்புற ஒரு பெரும் கூட்டம் இருக்குது அப்படின்னு சொல்றாங்களே. அந்த கூட்டம் இப்ப வந்து தெளிஞ்சிட்டாங்க சார். அந்த கூட்டம் வந்து பாத்தீங்கன்னா யாரெல்லாம் திரு விஜய் அவர்களை கண்மூடித்தனமா ஆதரிச்சாங்களோ, ஸோ அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா இப்ப சீர்தூக்கி பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப பாத்தீங்கன்னா சமூக வலைத்தளம் முழுக்க வந்து பாத்தீங்கன்னா கெட் அவுட் புஷி ஆனந்த்னு போறாங்க. அண்ணா நீங்க பண்றது சரியில்லைன்னு சொல்லிட்டு திரு விஜய் அவர்களுக்கு இதுக்கு முன்னாடி எல்லாம் நீங்க எழுதுறதை நீங்க பார்த்திருக்க முடியாது. சாமானிய மனிதர்களும் இந்த நேத்திக்கு சம்பவத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நீங்க சொல்ற இந்த மாறுபாடு வந்து சமூகத்துல வந்து நடந்திருக்கு. எல்லாருமே இன்னைக்கு விமர்சனம் வந்து பண்றாங்க, திரு விஜய் அவர்கள் பண்ணது மிக பெரிய ஒரு தவறுன்னு சொல்லிட்டு. நான் இப்பவும் சொல்றேன், விஜய் அவர்கள் இந்த பேட்டர்னையும் இந்த ஸ்டைலையும் மாத்தவே மாட்டாரு. இது அவருக்கு அது டிஎம்கே ட்ரால்ஸ் உடைய வேலை கிடையாதா? விஜய் வந்து இப்படி ட்ரால் பண்றது இல்லங்க, விஜய் கேள்வி கேட்பது இல்ல. நீங்க சொல்றது எப்படி இருக்குன்னா, தாவேகா கட்சிக்குள்ளேயே ஒரு வகையான மாற்றம் வருது, அவர்கள் கேள்வி கேட்கிறார்கள் அல்ல தாவேகா ஆதரவாளர்கள் மட்டும் இல்ல. ஒரு பக்கம் அது வந்து திமுக ஆதரவாளர்கள் ட்ரோல்ஸ், அது வந்து பெய்ட் ப்ரமோஷனுக்கு இப்படி பண்றாங்கன்னு சொல்றாங்க. எது உண்மை? நீங்க பெய்ட் ப்ரமோஷன் பண்றாங்கன்னு நீங்க எடுத்துக்கிட்டாலும் இன்னைக்கு பாத்தீங்கன்னா திமுகவோட ஒரு அரங்க கூட்டம் வந்து அதே 5 ஸ்டார் ஹோட்டல்ல அங்க நடக்குது. நீங்க நேத்திக்கு அந்த இடத்துல நடத்திருக்கீங்க.
நேற்றுக்கு முன்தினம் வந்து கேட்குறாங்க, காவல்துறையில இருந்து கேட்குறாங்க, இந்த மாதிரி நாளைக்கு வந்து உங்க நிகழ்வு இருக்கு, இன்னைக்கு வந்து திரு விஜய் அவர்கள் நிகழ்வு இருக்கு, நாங்க வந்து எப்படி சார் உங்க புரோட்டோகால் பிரகாரம் நான் இதுக்கு அனுமதிக்கலாமான்னு, நீங்க தாராளமா அனுமதின்னு சொல்றாங்க. அப்ப இதுல இருந்து உங்களோட பொய் இன்னொரு பொய் என்னதுன்னா, கரூர்ல நாங்க இடம் கேட்டோம் தரலன்னு சொல்றது இப்ப பொய்யாயிடுச்சு அவங்களுக்கு. திமுக வந்து அவங்க சொந்த பணத்தை செலவு பண்ணி உங்களை ட்ரோல் பண்ற அளவுக்கு நீங்க வளரல சார். கட்டமைப்பே உங்களுக்கு வந்து கிடையவே கிடையாது. நான் திமுக காரன் கிடையாது, நான் வந்து பொதுவாக நான் பேசுறேன். நான் திமுக வந்து உங்களுக்கு பணத்தை செலவு பண்ணணும்னு சொல்லி நீங்க தான் திமுக எதிராகவோ தமிழக அரசுக்கு எதிராகவோ நீங்க சதி கோட்பாடு நீங்க வந்து சொன்னீங்க. வந்து கத்தி எடுத்துன்னு வந்து குத்துனாங்க, கழுத்தை வந்து நெரிச்சாங்க, ஸ்ப்ரே அடிச்சாங்க, வெளியில இருந்து பணத்தை எடுத்துன்னு வந்து போட்டாங்க. சார் இது சாமானிய மக்கள் சொன்ன பரவாயில்ல, அந்த கட்சியோட வழக்கறிஞர் வந்து சொல்றாரு சார், இது வந்து இந்த பிணங்கள்லாம் வந்து இங்க இருந்தா இறந்தாங்கன்னு சொல்றதுக்கு என்ன அத்தாட்சி, வெளியில இருந்து கூட எடுத்து வந்து போடலாம்னு சொல்லிட்டு ஒரு அங்கீகரிக்கப்பட்ட ஒரு வழக்கறிஞர் உங்க கட்சியோட வழக்கறிஞரே இப்படி பேசுறாருன்னா, நீ எந்த அளவுக்கு வந்து மடைமாட்டம் பண்றதுக்கு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசாங்கத்தின் மேல எந்த விதமான அடிப்படை ஆதாரமும் இல்லாம நீங்க தான் சார் குற்றச்சாட்டை சொல்றீங்க. அதை நீங்க கோர்ட்ல ப்ரூவ் பண்ணிருக்கலாம். கோர்ட்ல உங்க வந்து என்ன சொல்லிட்டீங்க, இது விபத்துன்னு சொல்லி தப்பிச்சு போயிட்டீங்க. அதுக்குதான் சிபிஐ வரைக்கும் போயிருக்காங்க. சிபிஐல எதுவுமே நடக்க போறது இல்ல சார், இது எல்லாமே செட்டிங் தான். நான் திரும்ப சொல்றேன், சிபிஐக்கு நீங்க போனது ஆதவ அர்ஜுனா வந்து உங்களை அடகு வச்சுட்டு சிபிஐக்கு போயிட்டாங்க. சிபிஐ நீங்களே தான் சொல்லியிருக்கீங்க சிபிஐ மேல எங்களுக்கு நம்பிக்கை இல்லை. ஏன் சிபிஐ பின்னாடி அஜித்குமார் மரணத்துல தமிழக அரசாங்கம் வந்து சிபிஐ விசாரணைக்கு வரும்போது நீங்க என்ன சொல்றீங்க, சிபிஐ பின்னாடி ஏன் போய் ஒளிஞ்சுக்கிறீங்கன்னு கேக்குறீங்க. சிபிஐ வந்து ஒரு நேர்மையான அமைப்பு இல்லைன்னு நீங்க சொல்றீங்க. 5 to 7 வருஷம் காலம் ஆகும்னு ஆதவ அர்ஜுனா சொல்றாரு. அப்ப நீங்க ஏன் சிபிஐக்கு வந்து போறீங்க? சிபிஐக்கு போனதுலேயே ஒரு முரண் இருக்குல்ல, அந்த 2 குடும்பம் சிபிஐக்கு போனான்னு சொல்றேன், இது ரெண்டுமே போலி இல்ல, அவங்க போகவே இல்லைன்னு சொல்றாங்களா. இவ்வளவு கான்ட்ரவர்சி இருக்கு, அந்த 2 குடும்பங்களுக்கு இன்னும் பணம் கொடுக்கல அவரு. அதுல நேர்மையாளர் நம்ம எந்த விதத்துல ஏதாவது ஒரு பாயிண்ட் சொல்லுங்க, விஜய் வந்து என்னன்னா சமூக வலைதளங்கள்ல வர்ற விமர்சனங்கள் நேரடியா விஜயை குறிவைத்து வரவில்லை. ஒரு பக்கம் ஆதவ அர்ஜுனை திட்டி வருது, இன்னொரு பக்கம் சிடி நிர்மல்குமார், இன்னொரு பக்கம் புசியானந்த் மேல விமர்சனம் வருது. இப்ப இந்த விமர்சனம் வந்து விஜய் அண்ணாவுக்கு இதெல்லாம் தெரியாது. ஏதாவது தவறு நடந்தாலும் ஷாக் அப்சர்வர் மாதிரி இவங்க இருக்கிறாங்க. ஆதவ அர்ஜுனோ, புசி ஆனந்தோ, சிடி நிர்மல்குமாரோ, இவங்க தான் ஏதோ அண்ணனுக்கு தப்பா பண்ணி கொடுக்குறாங்க, அதில் ஆலோசனைகள் தப்பா கொடுறாங்க. நீங்க வந்து கட்சிக்குள்ள ஆட்களை அனுமதிக்காம இருக்கிற ஒரு வேலையும் புசி ஆனந்த் போன்றவர்கள் செய்யறாங்க. விமர்சனம் வந்து கட்சிக்கு கீழே இருக்கிற 2ஆம் கட்ட தலைவர்கள் என்று அறியப்படுகிற அவர்கள் மீதான குற்றச்சாட்டு வருது. நான் அந்த கட்சியோட பயணப்பட்டோம். நான் அந்த கட்சிக்கு வந்து மை டிவி ஆப்னு ஒரு ஆப் இருக்கு. அந்த ஆப்பை வந்து உருவாக்குனதுல அந்த வந்து ரெஃபர் பண்ணதுல எனக்கும் ஒரு முக்கியமான பங்கு இருக்கு. அதுல ஒரு தொகை வந்து பேசப்பட்டது, அந்த தொகை வந்து கொடுக்கவே இல்லை, அதோட உரிமையாளருக்கு வந்து கொடுக்கவே இல்லை. அதுல ஒரு மிகப்பெரிய ஒரு முறைகேடு வந்து நடக்குது, அதுல ஒரு மிகப்பெரிய ஒரு ஊழல் வந்து நடக்குது. இதை வந்து திரு விஜய் அவர்கள் கவனத்துக்கு வந்து நாங்க எடுத்துட்டு போறோம். நான் கட்சியில ஆக்டிவா நான் உள்ள இருக்கேன், அவங்களை ஆதரிச்சு நான் வந்து பேசிட்டு இருக்கேன். விஜய் கவனத்துக்கு வந்து போகுது, சொல்றோம் இந்த மாதிரி வந்து தவறு நடந்திருக்கு. ஆனா திரு விஜய் அவர்கள் அந்த ஃபுல் பணத்தை செட்டில் பண்ணிட்டாங்க. ஒரு தொகை பேசப்பட்டு அந்த தொகை முழுக்க வந்து கொடுத்துட்டாரு. அதை வந்து புசி ஆனந்த் அவர்களும் அடுத்த கட்டமா அவர் யாரோட ஷேர் பண்ணாங்கன்னு வந்து தெரியாது, யாரோ 2-3 பேர் ஷேர் பண்ணிருக்காங்க. புசி ஆனந்த் காசு அடிச்சாரு. ஆமா. சோ இதை வந்து சொல்லி வந்து நீங்க ஒரு பொதுவெளியில குற்றச்சாட்டு, பொதுவெளியில நான் நிறைய ஊடகங்கள்ல சொல்லியிருக்கேன், என்கிட்ட ஆதாரம் இருக்கு அதுக்கு. சோ இத வந்து விஜய் கட்சிக்காக உருவாக்கப்பட்ட ஆப்ல காசு அடிச்சிருக்காரு. ஆமா, அவர் வந்து கொடுத்துட்டாரு பணம் வந்து பேசப்பட்ட தொகை திரு விஜய் அவர்கள் கொடுத்துட்டாரு. இவங்க வந்து அதுல கையாடல் பண்ண சொந்த காசுல கட்சியின் பேரால் ஊழல் இது நடந்திருக்கு. ஆமா, இதை வந்து கையாடல் பண்ணிட்டாங்க. இப்ப சொல்றாங்க இல்லைங்களா, விஜய் அண்ணாக்கு எதுவுமே தெரியாது, அவர்கிட்ட தெரிஞ்சா அவர் எல்லாத்தையும் மாத்திடுவார், ஒரே நிமிஷத்துல மாத்திடுவார், யாரா இருந்தாலும் தூக்கி போட்டுவாங்க. அதுக்காக இதை நான் உதாரணமா சொல்றேன். அவருக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவர் எந்த விதமான நடவடிக்கை இன்னைக்கு வரைக்கும் எடுக்கவே இல்லை. ஏன்னா அவர் புசி ஆனந்த பார்த்து பயப்படுறாரு. ஏன்னா புசி ஆனந்த் தான் கட்சி, புசி ஆனந்த் தான் ஆட்கள் வந்து. ஆமா சார், அவருடைய பொசிஷன் என்ன, விஜயோட பொசிஷன் என்ன, விஜய் எதுக்கு இவரை பார்த்து பயப்படணும்? சரிங்க, நான் என்ன கேட்கறேன்னா, நான் ஏற்கனவே இதை வந்து விளக்கமா சொல்லியிருக்கேன். அந்த மை டிவிகே ஆப்ல எல்லாரோட ஃபோன் நம்பரும் நாங்கள் அதில் வந்து இன்பில்ட் பண்ணியிருக்கோம். வட்ட பொறுப்புல ஆரம்பிச்சு பகுதி பொறுப்புல இருந்து மாவட்ட செயலர்கள் எல்லாரோட ஃபோன் நம்பரும் அதில் வந்து இன்பில்ட் இருக்கு. யாரை வேணாலும் திரு விஜய் அவர்கள் யாரோட உதவி இல்லாம இது அவர் கூப்பிட்டு வந்து கேட்கலாம். இப்போ ஊழல் வந்து சொல்றாங்க, ஒரு மாவட்ட செயலாளர் வந்து பணம் வாங்கினாரு, பொறுப்புகளுக்கு பணம் வாங்கினாங்கன்னு பல்வேறு குற்றச்சாட்டுகள் இருக்கு. பல்வேறு நபர்கள் பணம் கொடுத்து ஏமாந்தவங்க ஊடகங்களை வந்து சந்திச்சு பேசுறாங்க. இது வரைக்கும் திரு விஜய் அவர்கள் நேரடியா தொடர்பு கொண்டு ஒரு நபரை கூட கேட்டதே இல்லை. நீங்க பணம் கொடுத்தீங்களா, இல்ல பணம் வாங்கினாங்களா, ஏன் பணம் கொடுத்து பதவிக்கு வந்தீங்க அப்படின்னு இது வரைக்கும் ஒருத்தரை கூட கூப்பிட்டு கேட்டதே இல்லை. அப்படி ஒரு கலந்தாய்வு கூட்டம் இது வரைக்கும் நடந்ததே கிடையாது. இந்த 2 வருஷம் ஆக போகுது, இந்த 2 வருஷத்துல அப்படி நடந்ததில்லை. இந்த குற்றச்சாட்டுகள் நான் இது வரைக்கும் 100 முறை சொல்லியிருப்பேன். நீங்க சொன்ன அந்த புகார் விஜய் வரைக்கும் போய் சேர்ந்துச்சா? போயிருக்கு. பண்ணீங்களா? போயிருக்கு. நான் தான் சொல்றேனே, நான் வந்து ஒரு
குறிப்பிட்ட நபர் சொல்றவர் அவர் விஜய்க்கு நெருக்கமானவர் தான். அவர் வந்து அந்த மெசேஜை பார்க்குறாரு. அந்த மெசேஜை பார்த்துட்டு என்ன சொல்றாருன்னா, அவரே என்ன சொல்றாருன்னா, இதுக்கு மேல என்னால எதுவும் பண்ண முடியாது. அவர் வந்து வாய்ஸ் மெசேஜ் போட்டதும் பார்த்துட்டாரு, மெசேஜும் ரீட் பண்ணி பார்த்துட்டாரு. அது சம்பந்தமா புசி ஆனந்த் கிட்ட ஒரு வார்த்தை கூட அவர் கேட்கவே இல்லை. ஏன் இப்படி பண்ணீங்க, ஏன் அவருக்கு பணம் கொடுக்கலன்னு. அதுக்கப்புறம் புசி ஆனந்த் லைன்ல வர புசி ஆனந்த் லைன்ல வந்து நான் பணத்தை செட்டில் பண்ண, அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அமௌண்ட் வந்து இப்ப கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இப்படிதான் கட்சியோட நிலைமை இருக்கும்போது விஜய் அவர்களுக்கு எதுவுமே தெரியாதுன்னு சொல்றது பச்சை புள்ளத்தனமா இருக்கு. இதை யாரும் நம்ப போறதும் கிடையாது. சரி, ஆனா அவர் வந்து ஒரு இன்விசிபிள் லீடர். மக்கள்கிட்ட எப்போதும் அப்பியர் ஆக வேண்டிய அவசியம் இல்லை. அவர் லீடர்னா அப்படிதான் இருப்பார். மக்கள் வந்து புது யுகத்துல ஓகே அவர் வந்து இன்விசிபிளா இருக்கணும் அப்படின்னு விரும்புறாங்க, அப்படின்னு நரேஷன் செட் பண்ணப்படுது. அவர் வெளியே வரலனாலும் மக்கள் நேசிக்கிறாங்கன்னா அவரோட ஒரு புது பாணி இருக்குது, சம்திங் இன்ட்ரெஸ்டிங் அப்படின்னாங்க. அது எப்படி சாத்தியமாகும்னு கேக்குறேன். இப்ப நம்ம களத்துல வந்து வேலை செய்யணும், 6 மாத சாத்தியமாயிருக்குது. இப்போ வந்து சாத்தியம் வந்து இது கட்டமைப்பு 30 நாள் வரலீங்க நீங்க சொல்றீங்களா? இப்ப விஜய் தெருவுல இறங்கி போனா கூட்டம் வருமா வராதா? வராதுங்க. இப்போ நான் சொல்றேன், சேலஞ்ச் பண்றேன், வரவே வராது. ஏன்னா இதுக்கு முன்னால எப்படி கூட்டம்? நான் என்ன கேக்குறேன்னா, வெளியில அவர் போறாரு, வெளியில போகும்போது இந்த கரூர் இன்சிடென்ட் மட்டும் இல்ல, இதுக்கு முன்னால போன எல்லா இடத்துலயும் கூட்டம் கூடுச்சு, நம்ம எல்லாரும் பார்த்தோம், எல்லா தொலைக்காட்சிகள் லைவ் போட்டாங்க. ஓகே, அப்போ வந்து இதுக்கப்புறம் இப்போ போன நபர்களும் யாரும் பெருசா குற்றம் சுமத்தல. இப்போ ஒரு வெளியில போனா கூட்டம் வராதுன்னு நம்ம ஏதோ சொல்றோம். நான் சொல்றேன் என்னன்னா, கட்சி தலைவர்கள் வந்து 5 பேர் வந்து கொள்கை தலைவராக வச்சிருக்காரு. முதல்ல பாத்தீங்கன்னா தந்தை பெரியாருக்கு மாலை போடுறதுக்கோ வராரு, பெரியார் திடலுக்கு வராரு, ஒரு கூட்டம் வந்துதான் சொல்லாம வந்திருப்பாரு. ஆமா, அதை தான் சார் நான் சொல்ல வரேன். நீங்க யாருக்கிட்டையும் நீங்க சொல்லல, நீங்க யாரையும் வந்து கூட்டல, நீங்க வரீங்க வீட்டு வாசல்லே வந்து பாலவாக்கத்துல வந்து அம்பேத்கர் சிலைக்கு வந்து மாலை போட்டு போனீங்க சார். காலையில சரி 8 மணிக்கு அவ்வளோ ஜன நடமாட்டம் இருக்கிற ரோட்ல தான் நீங்க வந்தீங்க, வந்து கார்ல வந்து மாலை போட்டாங்க, எந்த கூட்டமும் உங்களுக்கு கூப்பிடல. இப்போ இந்த நிகழ்வே நீங்க எடுத்துங்க, நீங்க வந்து எங்க பனையூர்ல இருந்து மகாபலிபுரம் வரீங்க, எந்த கூட்டமும் வரல சார். ஏன்னா இதுதான் உங்களோட இயல்பு. நீங்க என்ன பண்றீங்க, எம்எல்எம் கான்செப்ட்ல அவர் எங்க போனாலும் பொறுப்பாளர்கள் வந்து அசைன்மெண்ட் கொடுத்து இத்தனை பேரை நீ கூட்டு வரணும், இத்தனை பேரை நீ கூட்டு வந்தாதான் உனக்கு கட்சியில பொறுப்பு, விஜயோட உன்னை போட்டோ எடுக்க வைக்கிறேன், விஜய் கட்சியில உனக்கு பொறுப்பு தரேன். இப்ப எம்எல்எம்ல ஒரு ப்ராடக்ட்டை விற்பாங்க. இந்த ப்ராடக்ட்டை பாத்தீங்கன்னா இந்த ப்ராடக்ட் வந்து வழக்கமான ப்ராடக்ட் கிடையாது, அது உங்க தோலை வந்து இன்னும் வெண்மையாக்கும், வழக்கமான மார்க்கெட்ல கிடைக்கிற க்ரீம் மாதிரி கிடையாது, இது கடைகள்ல கிடைக்காது, இங்க மட்டும்தான் கிடைக்கும், இந்த க்ரீமோட விலை 500 ரூபா, வழக்கமான ஒரு க்ரீமோட விலை 10 ரூபா 20 ரூபா இருக்குன்னா இதுல 500 ரூபா அப்படின்னு விற்பாங்க. இப்ப இந்த ப்ராடக்ட் சேல்ஸ் மேனேஜர் தானே தொண்டர்கள், நீங்க பொறுப்பாளர்கள் இல்ல. அவங்க எதுவுமே தெரியாத வந்து சாமானிய மனிதர்கள். சொன்னீங்களே. ஆமா சார், இது எதுக்காகன்னா அவங்க வந்து வெயிட் பண்றாங்க. 10 வருஷமா அவரோட எந்த போட்டோ ஷூட்டும் கிடையாது, ரசிகர் சந்திப்பு கிடையாது, எதுவுமே இல்லைன்னும் போது இவங்க வந்து இயக்கத்திலே இருந்தவங்க தொண்டர்களா இப்ப மாறி இருக்காங்க. அப்போ தலைவரை பார்க்கும்போது அவங்களுக்கு வந்து போட்டோ ஷூட் எடுக்கணும்னு அவங்களுக்கு ஒரு ஆசை இருக்கு, தலைவர் வந்து சந்திக்கணும் போது அப்ப என்ன சொல்றாங்கன்னா, உன் பேரை ரிஜிஸ்டர் பண்றோம், நீ கூட்டுவோம், ஆட்களை வந்து கூட்டுவோம், ஆக்டிவா கட்சியில வேலை செய்ய, நீ செலவு பண்ணு, இதெல்லாம் நீங்க பண்ணீங்கன்னா விஜயோட நீ தனியா ஒரு போட்டோ எடுத்துக்கலாம். விஜய் வந்து பிரச்சாரத்துக்கு வந்து விஜய் கையை நீ தான் இந்த தெருவுல புடிச்சு கூட்டு போவ, அப்ப இந்த ஏரியாவை உன்னை திரும்பி பார்க்கும் பாரு. திமுக அண்ணா திமுக எந்த பிற கட்சிகள் இருந்தாலும் ஸ்டாலினை கை பிடிச்சி இவங்க கூட்டு போக முடியுமா? ஆனா நம்ம இதை செய்வோம், உனக்கு செஞ்சு தரோம்னு சொல்லி பொய்யான வாக்குறுதிகளையும் அவங்களை வந்து கவர்ச்சிகரமான வார்த்தைகளையும் பேசிதான் அந்த இளைஞர்கள் வந்து விட்டில் பூச்சி மாதிரி இங்க விழுந்து வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இதுதான் நடக்கிற உண்மை. எம்எல்எம் தான். அதே எம்எல்எம் டீமோட ஒரு பிரதிநிதியாக இருந்தீங்க, நீங்க எப்படி விஜய் வியாபாரம் பண்ணீங்க? இப்ப நான் பாத்தீங்கன்னா 2016 இருந்து விஜயோட நம்ம வந்து சப்போர்ட் பண்ணோம். என்கிட்ட அவர் வந்து பேசும்போது என்ன பண்ணோம், அரசியல் களத்துக்கு அவர் வந்து கூட்டு வந்தோம், போராட்ட களத்துக்கு கூட்டு வந்தோம். நாங்க பண்றதுக்கும் இவங்க பண்றதுக்கும் வித்தியாசத்தை நான் சொல்றேன். ஜல்லிக்கட்டுக்கு நான் ஒருங்கிணைப்பாளர், ஜல்லிக்கட்டுக்கு விஜய் அவர்களை கூட்டு வரேன். யாருக்குமே தெரியாம தான். எப்படி அவரோட டச்ல போனீங்க? அதான் சொல்றேன், எனக்கு ஒரு மென்டர் இருக்காங்க. புசி ஆனந்த் அவர் வந்து என்கிட்ட வந்து உதவி கேட்கிறாரு, விஜய் அவர்கள் வந்து அரசியலுக்கு வரணும்னு சொல்றாரு. அரசியலுக்கு வரணும்னு சொல்லும் போது அடிப்படையில் நீங்க நிறைய விஷயங்கள் பண்ணுங்கன்னு சொல்றோம். ஸோ அப்போ வந்து எங்க டீம் தான் விஜய் அவர்களை கூட்டு வரோம், கூட்டு வந்து ஜல்லிக்கட்டுல நிக்க வைக்கிறோம். ஏன்னா நாங்க அரசியல் கட்சிகளே உள்ள விடல. ஸோ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை, இவர் ஒரு சக நடிகராக தான் இவர் வந்து வர வைக்கிறோம். வராரு, அந்த போட்டோ எடுத்து எங்க டீமே தான் வைரல் பண்றாங்க, எல்லாருமே வந்து வைரல் பண்றோம் அந்த முகத்துல கட்டிக்கிட்டு. ஓகேங்களா? எதுக்காக இதை வர வச்சேன்னா, நீங்க அரசியல் வந்து தெரிஞ்சுக்கணும், பொதுமக்களோட இருக்கணும், போராட்ட களங்கள்ல உங்களோட பங்களிப்பு இருக்கணும்னு சொல்லிட்டு தான் வர வச்சோம். அடுத்தது பாத்தீங்கன்னா, தங்கை அனிதாவோட இறப்பு, நீட்டுனால இறந்து போன அனிதா வீட்டுக்கு நாங்க தான் வந்து கூப்பிட்டு போறோம், அழைச்சிட்டு போறோம். ஸோ அங்கேயே வந்து தரையில உட்கார வச்சு அவர் வந்து பேச வைக்க. இப்ப கான்செப்ட் இவர் பண்றாரு பாத்தீங்களா, தரையில உட்காந்து அழுகுறாரு பாத்தீங்களா, இதெல்லாம் அப்பயே பண்ணியாச்சு. நாங்க கான்செப்ட் தானா? ஆமா, கான்செப்ட் தான். முதல்ல ஜல்லிக்கட்டு கூப்பிட்டீங்களே,
என்ன சொல்லி கூப்பிட்டீங்க? அவர் எப்படி வந்தாரு? இல்ல, மக்களோட நீங்க இருக்கணும், இந்த பிரச்சனைகள் உங்களுக்கு தெரியணும், மக்களோட பிரச்சனைகள்ல நீங்க வந்து களமாடணும், போராட்ட களங்கள் நீங்க வந்து தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் தெரிஞ்சா மட்டும்தான் மக்கள் உங்களை தலைவனா ஏத்துப்பாங்கன்னு சொல்லி தான் நாங்க சொன்னோம். நீங்க நடிகரா இருக்கிறீங்க, ஆனா நீங்க தலைவனா மாறணும்னா இதெல்லாம் படிநிலைகள் இருக்கு, இதெல்லாம் நீங்க கத்துக்கணும். சொன்னீங்க ஜல்லிக்கட்டு போராட்டத்தை சொல்லிட்டீங்க, என்ன சொன்னார் அவரு? அவர் வந்தாரு போனாரு, அவ்வளவுதான். அவருக்கு பெருசா எந்த புரிதலும் கிடையாது அவருக்கு. ஜல்லிக்கட்டு ஏன் நடக்குது, ஏன் அதை கூட நம்ம கூட்டு வந்தோம்னா, ஏன்னா இவர் ஏற்கனவே பாத்தீங்கன்னா கொக்கோ கோலா கம்பெனிக்கு எதிராகவே வந்து விளம்பரங்கள்ல வந்து நடிச்சிருக்காரு. இவருக்கு ஒரு என்ன சொல்றதுன்னா அந்த அளவுக்கு இமேஜ் வந்து கிடையாது. ஒரு நடிகர் தான் அப்படின்ற இமேஜ் இருக்கு, கார்பரேட்டுக்கு வந்து விலை போயிட்டாருன்ற ஒரு இமேஜை நம்ம உடைக்கணும் தான் இதெல்லாம் நம்ம வந்து முயற்சி பண்ணோம். சரி, இது களத்துல வந்து ஒர்க் அவுட் ஆகும்னு சொல்லி தான் நம்ம வந்து முயற்சி பண்ணோம். அடுத்து அனிதா வீட்டுக்கு வந்து கூட்டு போனோம், தங்க அனிதா வீட்டுக்கு கூட்டு போனோம். அங்கேயே வந்தாரு. அனிதாவுடைய துயர் புரிஞ்சிருந்தா, அல்லது அப்பவும் வந்து அனிதா வீட்டுல அவங்க அண்ணன் அவங்க அப்பா அவங்களோட இது ரொம்ப துயரட்டு இருந்தாரா? என்ன நடந்தது? இல்ல, அங்க வந்து உண்மையிலேயே வந்து அவர் வந்தாரு, உளமாற வந்து அங்க அவங்கள வந்து ஆறுதல் படுத்தினாரு, அவங்கள கட்டி பிடிச்சாரு, இதெல்லாம் பண்ணாரு. நம்ம அதுல எதுவும் நம்ம வந்து அரசியலோ காழ்ப்புணர்ச்சி நம்ம வந்து பேச முடியாது. ஏன்னா அப்ப அவருக்கு அந்த ஒரு வேகம் இருந்தது, களத்துக்கு வரணும்னு சொல்லிட்டு நாங்க கூப்பிட்டு வந்தோம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இருந்தது உண்மை இருந்தது. நீங்க பாஸ்ட்ல சொல்றீங்க. இல்ல, அப்ப இருந்ததுன்னு சொல்றேன் நான். இப்ப இல்லன்றதான் நான் கம்பேர் பண்ணி சொல்றேன். இப்ப இந்த நிகழ்வுக்கும் அந்த நிகழ்வுக்கும் நான் வித்தியாசம் பாக்குறேன். ஏன்னா இப்ப 2 நிகழ்வுகளும் வந்து நான் பாக்குறேன். அங்க வரும்போது அவருக்கு வந்து ஒரு வேகம் இருந்தது, களத்துக்கு வரணும், நாளைக்கு நம்ம ஒரு அரசியல் தலைவரானா அந்த வேகம் அப்ப இருந்தது. இப்ப அரசியல் கட்சி ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் இந்த போலியா கட்டமைப்பட்ட இந்த பிம்பம் இருக்கு பாத்தீங்களா, என் பின்னாடி எல்லாரும் இருக்காங்க, என் பின்னாடி மக்களே இருக்காங்க, என் பின்னாடி இவ்வளவு கோடி தொண்டர்கள் இருக்காங்கன்னு சொல்றாங்க பாத்தீங்களா, அதுவே ஃபர்ஸ்ட் போய் இப்ப நானே வந்து சொல்லியிருக்கேன், பல்வேறு ஊடகங்கள சொல்லியிருக்கேன், 1 கோடி உறுப்பினர்கள் இருக்காங்கன்னு சொல்லியிருக்கேன், 95 லட்சம் உறுப்பினர்கள் இருக்கான்னு சொன்னாங்க. இன்னைக்கு ஆப்ல போய் பாத்தீங்கன்னா அந்த 95 லட்சம் பேர் தான் காட்டுவாங்க. ஆனா ஆக்டிவா இருக்கிறவங்க பாதி பேர் இன்னைக்கு வெளியில வந்தாச்சு. ஆனா நீங்க வந்து வெளியில வந்தது அந்த டேட்டா அதுல காட்டாது உங்களுக்கு. 95 லட்சம் தான் காட்டுவாங்க. இன்னைக்கு வந்து ஓட்ட விழுந்துச்சு, அதுல பாதி பேர் வெளியே போயிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா திருப்பி வந்து நம்ம வந்து ஸ்டெர்லைட் பிரச்சனைக்கு 144 அங்க போட்டிருக்காங்க. திரு புசி ஆனந்த் அவர்கள் வந்து திருப்பி வந்து ஹெல்ப் கேட்கிறாரு. ஸோ திருப்பி வந்து தூத்துக்குடிக்கு வந்து அனுப்புறோம். அப்பதான் சிக்கல் வந்து ஆரம்பிக்குது. ஸ்லோனின் வீட்டுக்கு தூத்துக்குடி முழுக்க வந்து போறாங்க. நாங்க என்ன சொன்னோம்னா, அங்க 144 இருக்கு, நீங்க அங்க போக கூடாது, அந்த மக்களை இங்க வர வைங்க. அப்போ வந்து பனையூர்ல வந்து வீடு கிடையாது, நீலாங்கரையில வீடு இருக்கு. நீலாங்கரை வீட்டுக்கு வந்து வர வச்சு ஒரு சர்வ மத பிரார்த்தனை வந்து பண்ணி அந்த மக்களுக்கு ஒரு ஆறுதல் சொல்லி அவங்களுக்கு ஒரு நிதி உதவி கொடுத்து இந்த செய்தியை நேஷனல் மீடியா வரைக்கும் எடுத்துட்டு போகணுன்றதான் நாங்க திட்டமிட்டோம். ஆனா திரு புசி ஆனந்த் அவர்களுக்கு டைரியில கைப்பட வந்து டைரியில எழுதி நாங்க இதெல்லாம் கொடுக்குறோம். ஆனா என்ன பண்றாங்கன்னா, தவறா போயிட்டு அவர் தெருவா பைக்ல வச்சு கூப்பிட்டு போனாங்க. அப்ப அதிமுக அரசாங்கம் உண்மையிலேயே நினைச்சிருந்தா திரு விஜய் அவர்கள் வந்து அரெஸ்ட் பண்ணிருக்கலாம். ஏன்னா அங்க 144 இருக்கு, இவர் வந்து ஒரு பிரபலமான ஒரு நடிகர். ஏன்னா ரஜினிகாந்த் அவர்கள் ஒரு ஹாஸ்பிட்டல்ல போய் ஒரு சகோதரனை சந்திக்கும் போதே நீங்க யாரு சார்னு கேட்டதுன்னா அன்னைக்கு அவ்வளவு பெரிய வைரல் ஆச்சு, அவ்வளவு பெரிய பேசும் பொருளா ஆனதுனால திரு விஜய் அவர்களுக்கு நாங்க அமிச்சோம். ஸோ அப்போ அவர் சொதப்பினதுதான் நாங்க அதோட அவருக்கு வந்து அந்த என்ன சொல்றதுன்னா கான்செப்ட் கொடுக்குறதுன்னு நாங்க விட்டுட்டோம். அதே மாதிரி எங்களுக்கு வந்து அவர் ஒரு நன்றி கூட அவர் வந்து சொல்லவே இல்லை. இதெல்லாம் நீங்க இந்த 3 நிகழ்வு ஒருங்கிணைச்சு கொடுத்தீங்க, பண்ணீங்க, இதுக்கெல்லாம் ஒரு நன்றி, நான் என்னைக்குமே நம்ம சேர்ந்து வேலை செய்வோம்னு ஒரு உத்தரவாதம் அவர் கொடுக்காதனால அதோட நாங்க விட்டுட்டோம். ஸோ அதுக்கப்புறம் அந்த கான்செப்டை இப்போ இங்க வந்து ஒவ்வொன்றுக்கும் பயன்படுத்துறாங்க, ஆட்களை கூப்பிடுறது. இப்போ நான் சொன்ன இந்த முன்னாடி நிகழ்வுலாம் பார்த்தீங்கன்னா மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களை வீட்டுக்கு கூப்பிடுறது, இப்ப கரூர் வரைக்கும் வீட்டுக்கு கூப்பிடுறது பாத்தீங்கன்னா, அப்ப நாங்க வந்து அரசியலுக்கு வர்றதுக்காக கொடுத்த ஒரு பேசிக்கான படிநிலை இப்ப வளர்ந்ததுக்கு அப்புறமும் அவங்க அதே தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. சரி, இது யார் இந்த புசி ஆனந்த்? நீங்க வந்து அவர்கிட்ட தான் இன்ஃபார்ம் பண்ணீங்க, அவர்கிட்ட தான் சொன்னாங்கிறீங்க. அப்ப அவர்கிட்ட விஜய்கிட்ட ஏதாவது சொன்னா இவர் வந்து உங்கள்கிட்ட கேள்வி கேட்கிறாருங்க, யார் இவரு? கட்சியில அவ்வளவு பெரிய செல்வாக்கு, ஏன்னா இதுக்கு முன்னாடி அரசியல் கட்சிகளும் பெருசா இருந்தது இல்லை, அவர் எப்படி அவருக்கு இவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கிடைக்குது? அவர் இயற்பெயர் பாத்தீங்கன்னா முனுசாமி. இவர் வந்து பாண்டிச்சேரியில ஒரு கிராமத்தை சேர்ந்தவர். புசின்ற ஒரு தொகுதிக்குள்ள ஒரு கிராமம் வந்து வருது. அங்க வந்து பாத்தீங்கன்னா இப்ப இருக்கிற காங்கிரஸோட என்ஆர் காங்கிரஸோட அப்போ வந்து கொஞ்சம் நெருக்கமா இருந்து ஒரு எம்எல்ஏ பதவி வந்து வாங்குறாரு. அதுவும் பாத்தீங்கன்னா ரொம்ப நம்ம ஊர்ல கவுன்சிலர் சீட்ல பாதி கூட வந்து வராது. மொத்தமே பாத்தீங்கன்னா 4000-5000 ஓட்டு தான் வந்து அந்த தொகுதியே இருக்கும், ஒரு சிறிய ஒரு பகுதி. அதுல எம்எல்ஏவை ஜெயிச்சிருக்காரு. அப்ப பாத்தீங்கன்னா நான் சொல்றது 2006 காலகட்டம். 2006 காலகட்டங்கள்ல வேல்முருகன் அங்க ஒரு மாநில தலைவர் பாண்டிச்சேரியில இருக்காரு. விஜய் மக்கள் இயக்கத்துல வேல்முருகன் ஒருத்தர் வந்து இருக்காரு. அந்த வேல்முருகன் வந்து இவர்கிட்ட உதவிகள் வந்து வாங்குவார். இப்போ என்னன்னா, இப்போ விஜய் அவர்கள் பிறந்த நாளுக்காக நிறைய குழந்தைகளுக்கு வந்து பரிசளிப்பு கொடுக்கறது, பிளட் டொனேஷன் பண்றது, உணவுகள் வந்து பரிமாறுறது, இப்படி பல்வேறு வேலைகள் செய்யும் போது புசி ஆனந்த் அவர்கள் வந்து உதவி வந்து பண்ணிட்டு இருக்காரு. அப்போ ஒரு நிகழ்வுக்கு வந்து பாத்தீங்கன்னா சீஃப் கெஸ்டா திரு புசி ஆனந்த் அவர்களை வேல்முருகன் வந்து கூப்பிடுறாரு 2006 காலகட்டங்கள்ல. அதே நிகழ்ச்சிக்கு பாத்தீங்கன்னா
எஸ்ஏசி அப்போ வந்து அழைக்கிறாங்க. ஸோ அப்போ பார்த்துட்டு இவர் நம்ம ஏரியாவில் வந்து எம்எல்ஏவாக இருக்கும்போது அப்போ தான் அந்த அறிமுகம் கிடைச்சி இவர் வந்து சரி ஒரு கௌரவ தலைவராக போடலான்னு 2006 தான் உள்ளே வராரு. அவருக்கு அதுக்கு முன்னால விஜய் ரசிகர் இல்லையா? விஜய் ரசிகர்னு சொல்லிக்கிறாரு அவரு. பட் விஜய் படங்கள்லாம் பிடிக்கும்னு சொல்றாரு. அப்பயே பாத்தீங்கன்னா எம்எல்ஏ இருக்கும்போது அவர் மன்றத்துக்குள்ள கௌரவ தலைவரை போட்டோடனே இப்ப போட்டிருக்காரு பாருங்க, ஒரு ஷர்ட் போட்டு பாருங்க, விஜய் சார் படம் போட்டு ஒரு ரெட் கலர்ல ஒரு சிம்பிள் போட்டு அது அப்பதுல இருந்தே போட ஆரம்பிச்சாரு அவரு. சரி ஒரு எம்எல்ஏவா இருக்காரு நம்ம வந்து உள்ள வரட்டும்னு சொல்லிட்டு வந்துதான் கொஞ்சம் கொஞ்சமா இதுக்கு முன்னாடி இந்த மாநில நிர்வாகிகள்லாம் வந்து மழுங்கடிச்சிட்டு இவர் வந்து தலைமை பதவிக்கு வந்து போட்டது பாத்தீங்கன்னா எஸ்ஏசி தான் வந்து போட்டாரு. ஸோ அவர் வந்ததுக்கு அப்புறம் தான் பழைய நிர்வாகிகள்லாம் தூக்கிட்டு அவருக்கு வேண்டப்பட்ட ஆட்கள்லாம் உள்ள போட்டு இப்ப முழுக்க முழுக்க இந்த கட்டமைப்பு பாத்தீங்கன்னா யாருக்கு வேண்டிய புசியானந்துக்கு வேண்டியவர்கள் தான் பதவியில வந்து வச்சிருக்காரு மாவட்ட செயலாளர். ஒரு முக்கியமான பிள்ளைங்க புசியானந்த் எஸ்ஏசி போட்ட அந்த பதவியில இருந்த ஆட்களை விட தனக்கு சாதகமான ஆட்களை கொண்டு வந்து நிரப்பிட்டாரு. ஆமா, ஏன்னா இந்த இடைப்பட்ட காலத்துல பாத்தீங்கன்னா இவங்க 2 பேருக்கும் ஒரு கருத்து முரணை வந்து ஏற்படுத்துறாரு. புசியானந்த் அவர் வந்து பாத்தீங்கன்னா அப்பாவுக்கும் மகனுக்கான ஒரு கருத்து முரணை வந்து ஏற்படுத்துறாரு. படங்களுக்கு கதை வந்து அதுக்கு முன்னாடி வரைக்கும் எஸ்ஏசி அப்பா தான் கேட்டுட்டு இருந்தாரு. சரி நீங்க கேளுங்க சார்ன்னு சொல்லிட்டு இவரை வந்து ஆரம்பிச்சு விடுறாங்க. புசியானந்த் தான் கதையை கேட்கிறாரா விஜய்க்கு? இல்ல அவரு எஸ்ஏசி வந்து கேட்பாரு, விஜய் சார் கேட்க மாட்டாரு. அவர் கேட்டதுக்கு அப்புறம் தான் இவர் கேட்பாரு. இப்ப என்ன சொல்றாரு, நிறைய வாய்ப்புகள் வந்து நம்மளுக்கு தவறி போகுது, அவரால் வந்து தவறி போகுது. இவர் வந்து பர்சனலா தான் கட்சிக்குள்ள இருக்காரு, சினிமாக்குள்ள அவர் வந்து வரவே இல்லை. அப்போ வந்து மக்கள் இயக்கம் அது வந்து பாத்தீங்கன்னா நற்பணி மட்டும் தான் பண்ணுவாங்க, சினிமாவுக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை. ஆனா என்னன்னா ஏன் இவரு இன்வால்வ் ஆனா டிக்கெட் எல்லாம் இவரு தான் வந்து கொடுப்பாரு. இந்த ரசிகர் மன்ற ஷோ டிக்கெட் எல்லாம் கொடுத்து அப்பயே தலைவர் வந்து நல்லா காசுக்கு வந்து வித்து தான் பணம் பார்த்துட்டாரு. சோ புசியானந்த் இவரோட டிக்கெட் வாங்கி பிளாக்ல டிக்கெட் எடுத்தாரா? ஆமா, மன்றத்துக்குலாம் வந்து கொடுப்பாங்களா, ஃப்ரீ டிக்கெட் இருக்கு தோழர். அந்த ஃப்ரீ டிக்கெட்டை இவர் ஃப்ரீயெல்லாம் கொடுக்க மாட்டாரு, ஒரு பல்கான ஒரு தொகைகள் வாங்கிட்டு தான் வந்து கொடுப்பாங்க. அதே மாதிரி பிளாக்ல டிக்கெட் விற்கிறது விஜய்க்கு தெரியும். தெரியும், எல்லாருக்குமே தெரியும், தெரியாமலாம் ஏது எப்படி நாட்டுல ஊழல் எதற்கு போறேன் அதெல்லாம் பண்றேங்கிறாரு. அவர் எப்படி பிளாக் டிக்கெட் எடுத்துருப்பாரு? விஜய் அவர்கள் மட்டும் கிடையாது, எல்லா நடிகர்களுக்கும் தெரியும். சினிமா துறையில இருக்க எல்லா நடிகர்களுக்கும் பிளாக் டிக்கெட் இருக்கிறது எல்லாருக்குமே தெரியும். அது வந்து விஜய் அவர்கள் மட்டும் இதுக்கு வந்து விதிவிலக்குன்னு நம்ம வந்து சுருக்க முடியாது. இது எல்லா நடிகர்களுக்கும் வந்து தெரியும். திட்டமிட்டு அப்பாவும் மகனுமான சண்டையை வந்து உருவாக்குறாரு, எஸ்ஏசியை வந்து வெளியேற்றுறாரு. எஸ்ஏசி வந்து பாத்தீங்கன்னா முன்னாடி எஸ்ஏசி அப்பா வந்து நிறைய பேட்டிகள் வந்து கொடுத்துருப்பாரு. ஒரு சேர்ல வந்து புசியானந்த் படுத்துருக்க மாதிரி ஒரு புகைப்படத்தை புசியானந்தே எடுத்து அதை விஜய் சார் இருக்க குரூப்ல போட்டு அதை வந்து நம்ப வச்சு இதெல்லாம் பண்றாருன்னு பல்வேறு பேட்டிகள் வந்து அவரே வந்து சொல்லியிருப்போம். ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இவர் இடம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிடுச்சு. தமிழ்நாடு முழுக்க பாண்டிச்சேரியில இருந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்கு ஒரு டிராவல் ஆகிறார். தமிழ்நாடு முழுக்க இவரை வந்து தலைவரா வந்து போடுறாங்க. அப்பதுல இருந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வரைக்கும் கட்சியில இருக்க ஆட்கள் எல்லாமே புசியானந்த் போட்ட ஆட்கள் தான். திரு விஜய் அவர்களுக்கு அதுக்கும் சம்மந்தமே கிடையாது. அவர்கிட்ட போய் அப்ரூவல் மட்டும் வாங்கிப்பாரு, சார் இதெல்லாம் போட்டிருக்கோம் சார் பொறுப்பாளர். அவர் பாப்பாரு, ஓகே கையெழுத்து போட்டுவார், அவ்வளவுதான் முடிஞ்சு. கட்சிக்கும் விஜய்க்கு இவ்வளவுதான் சம்பந்தமா? முழுக்க புசியானந்த் தானா? சார் இப்பவும் சொல்றேனே, அந்த ஆப்ல எல்லாரோட நம்பர் இருக்கு. இது வரைக்கும் ஒருத்தரை கூட விஜய் அவர்கள் தொடர்பு கொண்டு பேசுனதே கிடையாது, யாருக்கிட்டையும் ஒரு பேசவும் மாட்டார். எல்லாமே புசியானந்த் அவர்கள் தான் வந்து பண்ணுவாரு. இப்ப இந்த கட்டமைப்பு 120 மாவட்டங்களா மாத்தது கூட பாத்தீங்கன்னா வருமானத்துக்காக தான், கட்டமைப்புக்காக எல்லாம் கிடையாது. அதுல இன்னும் 5 மாவட்டங்கள் வந்து போடல, 115 மாவட்டங்களுக்கு வந்து பொறுப்பாளர்கள் வந்து போட்டிருக்காங்க, மாவட்ட செயலர் போட்டுருக்காங்க. அதுல ஒரு சிலரை தவிர்த்து மீதி எல்லாருக்கிட்டையும் பணம் வாங்கிட்டு தான் பொறுப்பு போட்டிருக்காரு. அவங்களுக்கு என்ன ஒரு அஷூரன்ஸ் கொடுத்திருக்காருன்னா, புசியானந்த் இதுல ஒரு தோராயமா சொன்னா எத்தனை கோடி அவர் இதன் மூலமாக ஈட்டியிருப்பார்? சார் அது நம்ம வந்து கணக்கே வந்து கிடையாது சார். நம்ம வந்து இவ்வளோ அவ்வளோன்னு சொல்ல முடியாது. பெருவாரியான பணங்கள் வந்து சம்பாதிச்சிருக்காரு. இப்போ எம்எல்ஏக்கே பார்த்தீங்கன்னா 234 தொகுதியில வந்து ஆட்களை வந்து சேர்க்கணும்னு சொல்லும் போதே ஒரு தொகுதிக்கு தனிப்பட்ட முறையில் 2 கோடி ரூபாய் இவர் வந்து கேட்கிறாரு. ஸோ 234 × 2 நீங்க கணக்கு போட்டு பாருங்க. இதுவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 500 கோடியை கிராஸ் பண்ணும். ஸோ இதுக்கு முன்னாடி ஒரு 500 கோடி கூட அவர் சம்பாதிச்சிருக்கலாம், நமக்கு அது சரியா தெரியாது. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 500 கோடிக்கு மேல அவர் வந்து இப்போ இந்த தேதியிலே சம்பாரிச்சிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. பணம் வாங்கி புசி ஆட்டை போட்டுறாரு. வர எலெக்ஷன்லயும் நல்ல காசு வேட்டை இருக்கு ஆல்ரெடி. இப்போ அதுல இன்னொரு சிக்கலும் இருக்கு. பணம் வாங்கிட்டு நிறைய பேருக்கு பதவி கொடுக்காம இருக்காங்க. போட்டோ எடுக்கிறேன்னு சொல்லி 5000 10,000 வாங்கியிருக்காங்க. விஜயோட போட்டோ எடுக்கிறேன்னு சொல்லி 5000 10,000 வாங்கி அந்த போட்டோ எடுக்கிறதுலாம் வந்து உங்களுக்கு வந்து போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் பஞ்சாயத்து போயிருக்கு. அப்போ ஆதவ் அர்ஜுன், நிர்மல்குமார் இவங்களுடைய நிலைமை என்ன? இல்ல இப்போ ஆதவ் அர்ஜுனா பாத்தீங்கன்னா பணத்தை செலவு பண்ணிட்டு இருக்காரு. அவர் வந்து பணம் வந்து சம்பாதிக்கல. அவருக்கு என்னன்னா முதல்ல திமுகல வந்து முயற்சி பண்ணாரு, கிடைக்கல. அதுக்கப்புறம் விசிகல்ல முயற்சி பண்ணாரு, கிடைக்கல. இப்ப இங்க வந்து சீட்டுக்கா? ஆமா, சீட்டுக்கே முயற்சி பண்ணாரு. திமுகலே வந்து முயற்சி பண்ணாரு. ஸோ அது வந்து அவங்க கட்சிக்குள்ளேயே அவரை சேர்த்துக்கவே இல்லை. விசிகேல போய் நிறைய செலவு பண்ணது காரணமும் பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு பதவி கிடைக்கும், எம்பி ஆகணும்னு தான் அவரோட இலக்கு. இப்ப இங்க வந்துடுறது காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா எப்படியாவது ஒரு எம்பி சீட்டு வாங்கிடணும். இப்ப கூட அவர் வந்து பாத்தீங்கன்னா என்டிஏக்கு விஜய் அவர்களை கூட்டு போறது காரணம் என்னன்னா குறைஞ்சபட்சம் ராஜ்யசபாலாவது ஒரு சீட்டு கொடுப்பாங்க அப்படின்றதுக்காக தான் அவர் வந்து வேலை செஞ்சுட்டு இருக்காரு. ஸோ இதுதான் இவங்களோட தேர்தல் கணக்கு. ஆதவ் அர்ஜுன் மேல தொடர்ச்சியா சர்ச்சை வருது. அவர் ஏதோ கட்சியை கைப்பற்ற போறதாகவும், ஒரு பக்கம் வந்து பொதுச்செயலாளர் பதவிக்கு புசியானந்த் இறக்கிட்டு அந்த இடத்துக்கு கொண்டு வர போவதாகவும்,
அப்படிலாம் செய்திகள் இணையதளங்கள்ல வருது. எல்லா தாவேக்கா தொடர்பான செய்தியும் தகவல் என்று தகவல் சொன்னதாக தகவல்னு வருது. முதல்ல தகவல் சொல்றது யாரு, அப்புறம் இந்த தகவல் உண்மையா? இல்ல இது உண்மையான தகவல் கிடையாது. ஏன்னா உங்களுக்கு யாரோ தகவல் சொல்லிட்டாங்க? இல்ல உண்மையான தகவல் கிடையாதுன்றது நான் ஆணித்தரமா ஏன் சொல்றேன்னா, கட்சியில நான் பயணப்பட்டிருக்கேன். பர்சனலாவே திரு புசி ஆனந்தோட நான் தொடர்பு இருந்திருக்கேன். அவரை நீங்க எடுத்துட்டீங்கன்னா இந்த கட்சி பூஜ்ஜியம், யாருக்குமே எதுவுமே தெரியாது. யாரோட தொடர்பு ஒண்ணும் இல்ல. இந்த மொபைல் ஆப் டிரைவ் சம்பந்தமா ஒரு தேர்தல் பிரிவு மேலாண்மை பொதுச் செயலாளர் வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நிறைய நிர்வாகிகள் கிட்ட இவர் போன் பண்ணி ஆதவ அர்ஜுனாவை பேசும்போது யாருமே ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டாங்க. எங்க இருந்து உங்களுக்கு சிக்னல் வரணும்னா புசி ஆனந்த் அவர்கள் சொன்னா மட்டும்தான் இவங்க தகவலே கொடுப்பாங்க, இல்லைன்னா கொடுக்க மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சூழல்ல இருக்கும்போது புசி ஆனந்த் அவர்களை தூக்கிட்டு ஆதவ அர்ஜுனாவில் போட்டாலும் சரி, நீங்க எது பண்ணாலும் சரி, கட்டமைப்பு முழுசா நீங்க எடுத்துட்டு ஃப்ரெஷ்ஷா போட்டா மட்டும்தான் வாய்ப்பு இருக்கு. அப்படி ஒரு கட்டமைப்பு அங்க நடக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் கிடையாது. புசி ஆனந்த் அவர்களுக்கு அந்த கட்சியோட பலம் தான், நம்ம மறுக்கவே இல்லை. ஏன்னா தொண்டர்களோட அவர் டச்ல இருக்க அவர் ஒருத்தர் தான், வேற யாருக்குமே இந்த கட்டமைப்பு தெரியாது. அவரை நீங்க என்ன பண்ணலாம்னா, பழையபடி ரசிகர் மன்றமா நீங்க வேலைகளை பாருங்க, தொண்டர்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இவங்க வேற யாராவது புதுசா ஒரு முயற்சி பண்ணா மட்டும்தான் இது அடுத்த கட்டத்தை நோக்கி நகரும். ஆதவ அர்ஜுனா இதுக்கான ஃபிட்டான ஆள் கிடையாது. அவர் என்னன்னா விஜய் அவர்களை எங்கேயாவது போய் RSS கிட்டே பிஜேபி கிட்ட அடமானம் வச்சு ஒரு MP ஆகணும்னு தான் அவரோட நோக்கம். அதே மாதிரி புசி ஆனந்த் அவர்களும் பாத்தீங்கன்னா இப்போ திட்டத்தை மாத்தி பாண்டிச்சேரியில எங்கேயாவது ஒரு MP ஆயிடணும் அப்படின்னு தான் அவரு யோசிச்சுட்டு இருக்காரு. தாவேக்கா தொடங்கினதுல இருந்து அல்லது தாவேக்கா தொடங்குவதற்கு முன்பிருந்தே விஜய்க்கு அரசியல் அபிலாசை இருந்தது என்கிற போதுல இருந்தே நீங்க அரசியல் ரீதியா அவரை கொண்டு வரதுக்கு பயணம் பண்ணீங்க, புஷ் பண்ணலாம் சொல்றீங்களே. 2 வருஷத்துல இந்த படம் புளிக்குங்கிற மாதிரி வெளியே வந்துட்டீங்க. ஏன் அந்த கட்சிக்குள்ள இருந்து அரசியல் படுத்துகிற வேலையை செய்யல? இப்ப வெளியில இருக்கிறவங்க கட்சிக்காரங்க அவங்களாம் அந்த கட்சியை கட்சியில் இருக்க பசங்களை திட்டினாங்க, தற்கூரிகள்னு சிலர் சொல்றாங்க. எனக்கு அந்த வார்த்தைகள் உடன்பாடு இல்லை, திட்டுறாங்க. நீங்க கட்சிக்குள்ள போனவங்க ஏன் அந்த க்ரௌடை அரசியல் படுத்த நினைக்கல? இப்ப கொள்கை தலைவரா பெரியாரு, அம்பேத்கர், வேலு நாச்சியாரு, அஞ்சலம்மா, இப்படி நிறைய பேரை வச்சிருக்காங்க. நீங்க அதை ட்ரை பண்ணிருக்கலாம்ல, அவசரப்பட்டு வெளியே வந்துட்டு நினைக்கலையா? இல்ல இப்ப நீங்க சொல்றது எல்லாமே நம்ம முயற்சி பண்ணிருக்கோம். இப்ப எங்க பகுதியிலே பாத்தீங்கன்னா தொண்டர்கள் இருப்பாங்க, தோழர்கள் இருப்பாங்க. இப்ப நம்ம அவங்களை கூப்பிட்டு தினமும் இரவு 3 மணி வரைக்கும் பேசுவோம். அப்ப பேசும்போது நம்ம கொள்கை சார்ந்து பேசணும்னு வச்சுங்களேன், அந்த மாவட்ட பொறுப்பாளர் சொல்ல, சார் அதெல்லாம் பேசி போர் அடிக்காதீங்க, அவங்க வரமாட்டாங்க, நெக்ஸ்ட் டைம் நீங்க கூப்பிட்டீங்கன்னா வரமாட்டாங்க. இப்போ ஒரு தோழருக்கு அன்னைக்கு ஒரு பிறந்த நாள் இருக்கும், பிறந்த நாள் அவருக்கு கேக் கட் பண்றது, அவருக்கு சால்வோ போடுறது, புத்தகங்கள் பரிசீலிக்கிறது, இந்த மாதிரி இருந்ததுக்கு அப்புறம் கட்சியோட அடுத்த கட்ட நிகழ்வு குறித்து நம்ம பேசுவோம். எப்படி களமாடணும், இதுக்கு முன்னாடி இங்க என்ன அரசியல் நிகழ்ந்திருக்கு, இரு திராவிட கட்சிகளும் மாற்றணும், நம்ம எந்த விதத்துல மாற்று, நம்ம என்னெல்லாம் நம்ம பண்ண போறோன்றதை நம்ம பேச ஆரம்பிச்சாலே கொட்டாய் விட்டுருவாங்க. சார் இதெல்லாம் நீங்க பேசாதீங்க சார், இதெல்லாம் அவங்க வேலை கிடையாது, இதெல்லாம் பொதுச் செயலாளருக்கு பிடிக்காது, நீ அவர்கிட்ட அப்ரூவல் வாங்கிட்டு தான் அவருக்கு ஏன் பிடிக்காது? அவர் நீங்க அரசியல் படுத்ததே அவங்களுக்கு பிடிக்காது. நீங்க கொண்டாட்ட மனநிலையே வச்சிருக்கணும். புசி ஆனந்துக்கு பிடிக்குமா இல்ல தலைவருக்கு பிடிக்குமான்னு தெரியாது. அங்க இருந்து நமக்கு வர தகவல், அதுவும் தகவல் தான். என்ன சொல்லுவாங்கன்னா, சார் நீங்க அரசியல் படுத்தாதீங்க, அரசியல் பேசாதீங்க, எதையுமே நீங்க சொல்லி கொடுக்காதீங்க, அவன் வானா வரணும், போனா போனோம், பிறந்த நாளா நீங்க போங்க, கல்யாணமா போங்க, காது குத்தா போங்க, மாநாடு வச்சிருக்காங்களா, இங்க இருந்து வாகனத்தை வச்சு பாட்டு போட்டு, தளபதி பாட்டு போட்டு டான்ஸ் ஆடி அவனை கொண்டாட்ட மனநிலையில தான் நீங்க வச்சிருக்கணும். அப்பதான் உங்களுக்கு வருவான், கூட்டத்தை கூப்பிட்டு வருவான். நீங்க அரசியல் சொல்லி அவனை போர் அடிச்சு தெருவா அவனை அமிச்சு நீங்க அரசியல் படுத்தி வேலை செய்ய நீங்க விட்டீங்கன்னா அவன் ஓடி போயிடுவான். சார் நீங்க அந்த வேலையை பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு இன்னைக்கு வரைக்கும் அது பண்ணவும் முடியல. பெரியார் குறித்து, அம்பேத்கர் குறித்து நீங்க படிங்க அப்படின்லாம் விஜய் சொன்னாரு. நம்மளே புத்தகங்கள் நிறைய பேருக்கு வாங்கி கொடுத்துருக்கோம். அந்த விஜய்க்கு வாங்கி கொடுத்துருக்கீங்களா? விஜய்க்கு நான் கொடுக்கல சார், என் லெவல்ல யாரு இருக்காங்க அவங்க கிட்ட கொடுத்துருவோம். புசி ஆனந்த் கொடுத்துருக்கேன், மாவட்ட செயலாளர் கொடுத்துருக்கேன். புசி ஆனந்த் பெரியார், அம்பேத்கர் எல்லாம் படிச்சிருக்காரு. இல்ல சார், வாங்கி வச்சுப்பாரு சார். அவர் போனே 5 போன் வச்சிருப்பாரு சார். அந்த போன் அட்டன் பண்றதுக்கு அவர் உண்மையிலேயே அவர் தூங்குற நேரம் பாத்தீங்கன்னா 4 மணி நேரம் தான். ஸோ அது வர போன் கால், பிசினஸ், இதுக்கே அவருக்கு நேரம் சரியா இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது அவருக்கு உண்மையிலே படிக்கிறதுக்கான நேரம் கிடையாது. ஆனா ஆர்வம் உள்ள மனிதர் தான். அதுக்கு கீழே இருக்க கட்டமைப்பு எல்லாமே அவங்க ரசிகர் மனப்பான்மையிலே தான் வச்சிருக்காங்க. அவங்க ரொம்ப தெளிவா இருக்காங்க. இந்த கூட்டம் எதுக்கான கூட்டம், அவங்க நம்ம தான் அண்டர் எஸ்டிமேட் பண்றோம், அவங்களை அரசியல் படுத்திடணும், அவங்களை மேல எடுத்துரும். ஆனா அவங்க ரொம்ப தெளிவா இருக்காங்க. அவங்களை இன்ச்சு பை இன்ச்சா அவங்களுக்கு தெரியும், இவங்களை அரசியல் படுத்தக்கூடாது, அரசியல் படுத்தினா இந்த இயக்கத்தை விட்டு வெளில போயிடும், அவங்களுக்கு நல்லா தெரியும். அவங்கள ஒரு கொண்டாட்ட மனநிலை, கொண்டாட்டம் மட்டுமே தான் சார் அவங்களுக்கு தெரியும். இப்ப அந்த மாநாட்டுல ஒரு பையன் ஆடிக்கிட்டு நாக்க துருத்திக்கிட்டுலாம் கூட ஒரு NDTV பத்திரிகையாளர் தலையிலலாம் துண்டு கட்டினா, அப்படி தலையில கழுத்துலலாம், இது எல்லாமே ஒரு டிசைன் தானா?
இப்போ நீங்க மித்த பிற கட்சிகள்லயோ இல்ல ஒரு அமைப்பே, இப்ப நம்ம கூட பல்வேறு போராட்டங்களை வந்து ஒருங்கிணைக்கிறோம். அந்த போராட்டத்துல வந்து யாராவது வந்து ஒழுங்கினம் தவறி நடந்துக்கிட்டாங்க, நம்ம கூப்பிட்டு கண்டிப்போம், அந்த அமைப்பை கூப்பிட்டு கண்டிப்போம், தோழர் இதெல்லாம் பண்ணக்கூடாது, பொது வெளியில நீங்க வந்து வார்ன் பண்றோம், குறைந்தபட்சம் வாலண்டியர்ஸ் கண்டிப்பாங்க. நம்ம வந்து சொல்லுவோம். அவங்களுக்கு வந்து சொல்லிதான் நம்ம வந்து சொல்லுவோம், இதெல்லாம் பண்ணணும், தண்ணி நீங்க எங்க கொடுக்கணும், எங்க வந்து கூட்டம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த குப்பைகளை வந்து எடுக்கணும், இதெல்லாம் நம்ம வந்து சொல்லி இந்த மாதிரி இவங்க எதுவுமே சொல்ல மாட்டாங்க. டேய் நீ என்ன வேணாலும் பண்ணுடா, நம்ம தலைவர்ரா, நம்ம பாத்துக்கலாம்டா, ஒன்னும் பிரச்சனை இல்லடா, இது நம்ம இடம், இது உன் கிரவுண்டு, நீ விளையாடுறா அப்படின்னு சொல்லிதான் அவங்களை கூப்பிட்டு வருவாங்க. அதனாலதான் பாத்தீங்கன்னா அவன் மரத்துல ஏறுறது, அவன் வந்து லைட் கம்பத்துல ஏறுறது, இபி பாக்ஸ்ல ஏறுறது, ஒருத்தரும் கண்டிச்சதே கிடையாது. இது பண்றது தப்புன்னு கூட அவங்க சொல்லவே மாட்டாங்க. ஏன்னா அவனை நீங்க கண்டிச்சிட்டீங்கன்னா அவங்க பேச்சை கேட்க மாட்டான். அவனை நீங்க வந்து அப்படியே அவன் போக்கிலே விடணும்ன்றதுதான் அவங்களோட. விஜய் ஒருபோதும் கண்டிச்சு விஜய் ஒருபோதும் கண்டிக்க மாட்டாரு, புசி ஆனந்த் ஒருபோதும் கண்டிக்க மாட்டாரு, மாநில நிர்வாகி யாரும் கண்டிக்க மாட்டாங்க, மாவட்ட நிர்வாகிகள் வட்ட நிர்வாகிகள் வரைக்கும் யாருமே கண்டிக்க மாட்டாங்க. அவங்க வந்து முழுக்க முழுக்க கொண்டாட்டம் மட்டும்தான் வாழ்க்கை. சரி, எனக்கு கடைசி கேள்வி. இப்போ வந்து அதிமுக, திமுக உள்ளிட்ட திராவிட கட்சிகள் அல்லது தேசிய கட்சிகள், இது எல்லாத்துக்குமே நான் மாற்று, தமிழ்நாட்டை பொறுத்த அளவுக்கு திமுக அதிமுக ரெண்டுக்கும் மாற்று நான் அப்படின்னு சொன்னார் விஜய். சொன்னார் இந்த கிவன் கிரவுட், இந்த கிரவுடை வச்சுக்கிட்டு கண்டிப்பா இவர்கள் மாற்றாக வர முடியுமா? ஒரு வாய்ப்பு இருந்தது அவங்களுக்கு. கட்சி ஆரம்பிக்கும் போதும் சரி, அவங்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு எழுச்சி இருந்தது. நான் அதை கண் கூட பார்த்தேன். அது என்னன்னா, வெளியில இருந்து நான் கட்சிக்குள்ள போகாத வரைக்கும் எனக்கே ஒரு பிரமிப்பா தான் இருந்தது. இவ்வளவு இளைஞர்கள் வந்து இவரை பின்தொடர்ந்து வராங்க. ஆனா இவங்க எடுத்துக்கிட்ட நிலைப்பாடு, அந்த இளைஞர்கள் வந்து வெறும் பகடைக்காயா தான் பயன்படுத்தணும், அவனோட செலவுல வந்து தோரணம் கட்டணும், பேனர் கட்டணும், பஸ் வைக்கணும், அவனை வந்து கூட்டு போகணும், கொண்டாட்ட மனநிலையில் இருக்கணும், அவனை அரசியல் படுத்தக்கூடாது. இவங்க எப்ப நினைச்சாங்களோ, அரசியல் தெளிவுள்ள இளைஞர்கள் வந்து இந்த இயக்கத்தை விட்டு வெளியேற ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த தொடர்ச்சியா இந்த நிகழ்வுகள் வந்து அவங்களுக்கு ஒரு பாடத்தை சொல்லிக்கிட்டே இருக்கு. பிளஸ் வந்து போற இடம்லாம் உயிர் பலி வர்றதுனால அந்த பேரண்ட்ஸும் என்ன சொல்றாங்கன்னா, நீ டிவில இருந்து நீ வந்து விஜய் வந்து ரசிச்சுக்க, படத்துக்கு போ, ஆனா நீ வந்து ஒரு மாநாட்டுக்கு போகக்கூடாது, பொதுக்கூட்டத்துக்கு போகக்கூடாது, இந்த மாதிரி மக்கள் சந்திப்புக்கு போகக்கூடாதுன்னு இப்ப வந்து தன்னோட பிள்ளையை காப்பாத்திக்கிறத அப்பா அம்மா வந்து அனுப்புறதே கிடையாது. இதுல பாத்தீங்கன்னா இந்த பொறுப்பாளர்கள் தான் வராங்க. அவன் பொறுப்புல இருக்கும், அவனுக்கு வேற வழியேட வந்துதான் அவன், இல்லைன்னா அவனை வந்து பொறுப்புல வச்சுக்க மாட்டாங்க. சோ இந்த நிலைமை மாறுச்சுன்னா, இவர் சொல்ற மாதிரி இப்போ நான் திமுக அதிமுக மாற்றுன்னு சொல்றதுக்கான எந்த அரிச்சுவடியோ ஆனாக்கன்னா கூட இப்ப வரைக்கும் களத்துல வந்து போடவே இல்லை. கட்டமைப்புல பாத்தீங்கன்னா மாவட்ட நிர்வாகிகள் மட்டும்தான் இருக்கலாம் கண்டி, கிளை கழகத்திலயோ சரி, கிரவுண்ட் லெவல்ல சரி, ஆட்கள் யாரு கமிட்டி எல்லாமே வந்து பொய். அது எல்லாமே பாத்தீங்கன்னா பேப்பர்ல தான் இருக்க கண்டி. பூத் கமிட்டி ஒண்ணு கூட, நாங்களே பூத் கமிட்டி வந்து நிறைய ட்ரைனிங் எல்லாம் போட்டதோட சரி, அதுல ஒருத்தர் கூட பொறுப்பாளர். ஆதவர்ஜுனுடைய டெக்னிக், ஆதவர்ஜுனுடைய அந்த அவருடைய திறமை, இஸ் இன்டெலிஜென்ட் மேன் அப்படிலாம் சொல்றாங்களே, அவருடைய திறமை எடுபடலைங்க. அவரோட திறமை வந்து கொடுத்தாரு. அதுல பாத்தீங்கன்னா 25,000 ஃபேக் நம்பர் தான் இவருக்கு கொடுத்தாரு. புசி ஆனந்த் பாத்தீங்கன்னா இது எங்க லிஸ்ட்னு சொல்லி கொடுத்தாரு. 25,000 ஃபேக் நம்பர்ஸ். சோ இதை வந்து கொடுத்து அவங்களே போட்டா அந்த நம்பர் சுவிட்ச் ஆஃப்ல இருக்கு, இல்ல வந்து அந்த நம்பரே ஒர்க் ஆகல, இல்ல ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டேன்றாங்க. சோ இது எல்லாமே வந்து டூப்ளிகேஷன். ஏற்கனவே இருக்கிற நம்பரை 2 பிரிண்ட் அவுட் எடுத்து கையில கொடுத்துட்டாங்க. சோ அவ்வளவுதான், அதோட அது முடிஞ்சிச்சு. ஒரே ஒரு பூத் கமிட்டி வந்து கருத்தரங்க வந்து போட்டாங்க, அதுக்கப்புறம் அது முடிஞ்சுது. சோ அந்த மாதிரி எந்த விதமான அடிப்படையில ஒரு கட்சிக்கான தேவையான அடிப்படை வேலைகள் எதுவுமே அங்க வந்து செய்யவும் மாட்டாங்க. அவங்க நம்புறது என்னன்னா, நீங்க என்னதான் பண்ணாலும் விஜய் அண்ணா பக்கம் நாங்க நிக்கிறோம், ஸ்டாண்ட் வித் விஜய்ன்னு சொல்றாங்க இல்லைங்களா ஒரு கூட்டம். அந்த கூட்டம் எப்பவுமே இருக்கும். ஏன்னா விஜய் வந்து திரையில வந்து ஒரு பெரிய தலைவனா பாத்துட்டாங்க, ஆபத்துல வந்து காப்பாத்தவரா பாத்துட்டாங்களா. ஆபத்துல அவர் ஓடி போயிடுவாருன்னு நம்ம சொல்றோம், ஏன்னா நம்ம நெருக்கமா பழகுறதுனால நம்ம சொல்றோம். பட் அவங்க பழகாத வரைக்கும், அந்த கட்சிக்குள்ள வராத வரைக்கும், வெகுஜன மக்களா விஜயோட ரசிகர்களா இருக்கிற வரைக்கும் விஜய் ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்டாரா தான் தெரிவாரு. அந்த ஸ்டார் வந்து உங்களுக்கு எந்த விதத்திலும் உதவ மாட்டார். வந்து அந்த கட்சிக்குள்ள போய் அவங்க வேலை செய்யணும்ன்றது என்னோட விருப்பம். எல்லாருமே தாவேக்குள்ள மெம்பர் ஆகி போங்க, அந்த கட்சியோட நிகழ்வுகள் வந்து நேர்ல பாருங்க, செயல்பட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அவங்க அடுத்த நொடி வெளில வந்துருவாங்க. போய் செயல்படணும். ஆமா, செயல்படணும். செயல்பட்டா மட்டும்தான் கட்சி உயிர்ப்போட இருக்கும். இன்னைக்கு வரைக்கும் செயல்படல. இது ஐசியூல இருக்கிற ஒரு பேஷண்ட் தான். இதுக்கு எப்போ வரும்னு தெரியாது, கோமாலே தான் இருக்கு. அது பொழைச்சு வருமா வராதான்றது, மூக்குல மாட்டிருக்கிறது யார் எடுப்பாருங்கிறதுதான் பாக்கி. ஆமா, அவங்க எடுக்க தயாரா இல்ல, நீங்க வேலை செய்யவும் தயாரா இல்ல. ஆனா நீங்க என்ன சொல்றீங்க, நாங்க தான் அடுத்த ஆட்சி அமைப்புன்னு சொல்றோம். நமக்கு அதுதான் வந்து ஆதங்கமே. இப்ப நீங்க சொல்ற கேள்விக்கு நான் வரேன். ஏன் இப்ப தொடர்ச்சியா நம்ம வந்து இதை ஊடகங்கள்ல பேச வேண்டும்னா, இவரை வந்து வளர்க்கறதுக்கான வேலைகள் செஞ்ச பங்கு நம்ம வந்து நிறைய செஞ்சதுனால இப்ப அங்க நடக்கிற தவறுகள், ஆமா அங்க நடக்கிற தவறுகளையும் மக்களை வந்து தெளிவுபடுத்த வேண்டியதும் கடமை நமக்கு இருக்கு. ஓகே, உங்க கடமையை செவ்வனை செய்யுங்க. விஜய் என்ன வகையான தாக்கத்தை ஏற்படுத்துவார் அப்படின்னு நீங்க கேட்குற கேள்வி எனக்கு புரியுது. ஆனா எனக்கு ஒரு டவுட்டு, இவ்வளவு பெரிய அரசியல் சக்தியை வச்சுக்கிட்டு பெரியார் குறித்து இல்லை, அண்ணா குறித்து இல்லை, அரசியல் பாடங்கள் இல்லை அப்படிங்கிறது வந்து உண்மையிலே மலைப்பா இருக்குது.
மக்கள் வந்து இதை தெரிஞ்சுக்கணும், மக்கள் முன்னால் வைப்போம். இன்னொரு வாய்ப்பில் பேசுவோம். கலந்து கொண்டு உங்களுடைய கருத்துக்களை பயந்து கொண்டமைக்கு நன்றி. நன்றி தோழர். நண்பர்களே, இன்னொரு வாய்ப்பில் சந்திக்கலாம். நன்றி.